ஹலோ எவ்ரி ஒன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A எக்ஸாமோடைய டெஸ்ட் பேட்சில் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டெஸ்ட் நம்பர் 1 அதோடைய ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படின்னு டாபிக் பார்க்குறோம் இன்னைக்கு நமக்கு. ஓகேங்களா? டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 200 கொஸ்டின் உங்களுக்கு கேட்க போகிறாங்க உங்களுக்கு. ஓகேவா? அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவை டிஎன்பிஎஸ்சி என்ன அறிவிச்சுட்டாங்க அப்படின்னா த எக்ஸாம் வில் பி ஆன் அது ஓஎம்ஆர் சொல்லிட்டாங்க. அப்போ என்னது விகவுட் அடாப்டிங் ஃபார் ஓஎம்ஆர் தான். உங்களுக்கு சிபிடி வரப்போகிறது கிடையாது. ஓகேவா? கம்ப்யூட்டர் பேஸ்டு மாடல் உங்களுக்கு கிடையாது. கண்டிப்பாக இந்த மாடல் தான் எப்பயும் போல் எக்ஸாம் சீட்டு கொடுத்துருவாங்க. பேப்பர் இருக்கும், அடுத்தது நீங்கள் ஓஎம்ஆரில் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதானது மாடல். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 200 கொஷின்ஸில் அவங்க பார்ட் ஏ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் வச்சுருப்பாங்க, ஒரு 100 வச்சுருப்பாங்க கொஷின்ஸ். ஓகேவா? அண்ட் பார்த்தீங்கன்னா பார்ட் பி அப்படின்றதுல நம்ம டாபிக் இருக்கும், ரீசெண்ட் டாபிக். ஓகேவா? ஒரு 40 வச்சுருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா பார்ட் சி அப்படின்றது நீங்கள் எடுத்த லாங்குவேஜ் எய்தர் இங்கிலீஷோ ஆர் தமிழோ வச்சுருப்பாங்க. டோட்டல் எத்தனை பாருங்க வந்து 60 கொஷின். அப்போ 200 கொஷின் அதை வந்து அவங்க பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு கொஷின் பார்த்தீங்கன்னா அது 1.5 மார்க் இருக்கும். தேர் இஸ் நோ நெகட்டிவ் மார்க். நெகட்டிவ் மார்க்கே கிடையாது. ஓகேவா? டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவு இவ்வளோதான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த 40 கொஷின்ஸில் எப்படி நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி பார்த்துருப்பீங்க நீங்கள். ஓகேவா? நம்ம 40 கொஷின் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக கொடுக்கவே இல்லை. சிலபஸ் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருவோம். நம்ம அனாலஜி அண்ட் கிளாசிஃபிகேஷன், அனாலஜி கோடிங் அண்ட் டிகோடிங் கொடுத்தோம் நம்ம. ஓகே, வேறு நம்ம ரொம்ப ஈஸியாக கொடுத்துருவோம். நம்ம அனாலஜி, கோடிங் அண்ட் டிகோடிங், டைஸ், மிரர் இமேஜ். ஓகேவா? அந்த மாதிரி சிலபஸ் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக கொடுத்துருவோம் நம்ம. ஸோ அதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா டோட்டலாக வந்து வி ஹவ் டு ஆஸ்கிங் 40 கொஸ்டின் நம்ம கேட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ இன்னைக்கு என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த 5 மாடல். ஓகேவா? நம்ம எதெல்லாம் கொடுத்தோம் சிலபஸ் வந்து அனாலஜி, கோடிங் அண்ட் டிகோடிங், டைஸ், மிரர் இமேஜ் அண்ட் தென் கேலண்டர் அப்படின்னு நம்ம 5 கொடுத்த டாபிக் நமக்கு. ஸோ அந்த 5 டாப்பிக்கில் வந்து எந்த மாடல் நீங்கள் சம் செஞ்சிருப்பீங்க அப்படின்ற மண்டதை இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம. ஓகேங்களா? டவுட் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து இந்த பிடிஎஃப் வந்து நம்ம சால்வ் பண்ண பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து டவுட் வந்து அங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஹைட்ரஜன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா JCJZYSSD என்று எழுதப்படுகிறதா ஒரு குறிப்பிட்ட மொழியில். ஓகேவா? அப்போ அதே லாங்குவேஜில் அதே ஃபார்மேட்டில் ஆன்டிமனி அப்படின்ற சொல் எவ்வாறாக எழுதப்படும்? இது நம்மகிட்ட கேட்ட கேள்வி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கொடுக்கப்பட்ட கொஸ்டின் இருக்காங்களா இதை நீங்கள் எப்படி சார் நான் எழுதிக்கலாம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கிளாஸை ஃபாலோ பண்ணுறவங்க தெரிஞ்சிருக்கும். ஒரு ட்ரிக்ஸ் சொல்லியிருப்பேன் நான். ஓகேவா? இல்லை சார் நான் வந்து டெஸ்ட் வைஸ் ஸ்டூடெண்ட் எனக்கு அப்போ ட்ரிக் தெரியாதப்ப நான் என்ன செய்யலாம் அப்படின்னா என்னைக்கு வந்து எழுதுறதுக்கு ABCDEF G. ஓகேவா? அப் டு என்னது நீங்கள் M வரைக்கும் எழுதிக்கோங்க. இந்த டிஸ்கஷன் கொஞ்சம் லாங்காக தான் பார்க்கும். ஏன் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்டோட ஓகே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சம் பேசிக் தெரியாமல் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பேசிக் சொல்லி என்னது நம்ம வந்து டீச்சிங் பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ஸோ கொஞ்சம் டூ மச் லாங்காக இருக்கும். என்னது பேஷன்ஸாக என்னது கிளாஸை கவனிங்க. ஓகே? ஸோ வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ A to M எழுதிக்கோங்க. அடுத்து என்னது நீங்கள் என்ன வந்து கீழே எழுதிக்கோங்க. ஓகேவா? N to நீங்கள் என்னது Z எழுதிக்கோங்க. Z என்ன பண்ணுவீங்க Y X. ஓகேவா? அண்ட் W. ஓகேவா? ஸோ UVWX அந்த எழுதிங்க ஆர்டரில். அப்போ A to M ஒரு மாடல், அடுத்து N to Z. நீங்கள் இந்த மாடலில் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா ABCDயை வந்து உங்களுக்கு சம் சால்வ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் சார் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னா இப்போது 1 2 3 4 5 6 ஓகேவா? இந்த ஆர்டரில் கொடுத்துருப்பீங்க. இங்கே நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா வரும்போது 21 22 23 24 25 26 கொடுத்துருப்பீங்க. ஸோ இந்த மாடல் யூஸ் பண்ணுற பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பருடைய ஒரிஜினல் பொசிஷன் அப்படின்னா யார் சார்னா ஏனா 1 தான், பினா 2 தான், சினா 3 தான், W 23 தான், Z எத்தனை 26 தான். இது நீங்கள் என்னது தெரிஞ்சுக்க முடியும். 1 செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய ஆப்போசிட் ஃபேக்டர் நீங்கள் என்னது தெரிஞ்சுக்க முடியும். அதான சார் ஆப்போசிட் ஃபேக்டர் அப்படின்னா இப்போ ஏக்கு தலைகீழ் நம்பர் எதுங்க ரிவர்ஸில் பண்ணீங்கன்னா 26, பிக்கு என்னங்க தலைகீழ் நம்பர் 25, சிக்கு என்னங்க வரும் தலைகீழ் நம்பர் 24. நீங்கள் என்னது அதையும் தெரிஞ்சுக்க முடியும், அதுக்கான நம்பர்ஸ் தெரிஞ்சுக்க முடியும். ஏவோட ஆப்போசிட்னா Z, பியோட ஆப்போசிட் Y, சியோட ஆப்போசிட் யார் X, டிக்கு ஆப்போசிட் யார் W. இதை நீங்கள் என்னது தெரிஞ்சுக்க முடியும். இது போக பார்த்தீங்க அப்படின்னா இல்லை சார் எனக்கு வந்து ஒரு சில ட்ரிக்ஸ் தெரியும் ஆனால் ஆப்போசிட் பார்க்கணும். எப்படி சார் நான் பார்க்கலாம் அப்படின்னா இப்போ ஏன்றது 1, இசட்ன்றது என்னது 26, மொத்தமாக கூட என்னன்னு வருது 27 வருது. இப்போ B 2, அதுக்கு Y எத்தனை 25, கூட்டு என்ன வருது 27, C 3, X 24 கூட்டு என்ன வருது 27 வருது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரும் அதோட ஆப்போசிட்டை கூட்டியும் வந்து என்ன ஆன்சர் வருது 27 வருது. ஓகேவா? அப்போ நீங்கள் ஒரு நம்பரோட ஆப்போசிட் ஆர்டர் ஆர் ரிவர்ஸ் ஆர்டர் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா 27 மைனஸ் ஒரிஜினல் பொசிஷன் கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும் ரிவர்ஸ் ஆர்டர் கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 27 எனக்கு வந்து B நம்பர் நான் ஆப்போசிட் பார்க்கணும் அப்படின்னா அதோட ஒரிஜினல் பொசிஷன் என்னங்க 2 கழிங்க என்ன வருது 25 வருதா.
பாருங்க பியோட ஆப்போசிட் யாரு 25. இப்போ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு சார் வந்து இ அப்படின்றதுக்கு எனக்கு இ வந்து எத்தனை பொசிஷன் வந்து 5, இதுக்கு ஆப்போசிட் நான் பார்க்கறேன் சார், என்ன சார் பண்றது அப்படின்னா 27 மைனஸ் 5 போட என்ன வரும் 22 வருதுங்களா. பாருங்க ஈக்கு ஆப்போசிட் யாரு 22. இது நீங்க என்னது தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா, ஒன்று இந்த ஆர்டர்ல ஃபாலோ பண்ணுங்க, அல்லது இல்லை சார் என்னால் வந்து மைண்ட்ல வச்சுக்க முடியலை அப்படின்னா A to M N to Z நடந்தது இந்த ஆர்டர்ல ஃபாலோ பண்ணுங்க. ஏபிசிடியை ஃபார் பெஸ்ட் மெத்தட். ஏன் அப்படின்னா ஒரு நம்பரோட ஆப்போசிட் பார்த்துடலாம், அதோட ரிவர்ஸ் ஆர்டர் நீங்க இந்த இதில் நீங்க ஒரே இதில் பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ ஃபர்தராக டவுட் இருக்குது சார், இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை எனக்கு வேணும் சார் அப்படின்னா கோ அண்ட் வாட்ச். ஓகேவா, இங்கே யூடியூப். ஓகேவா, யூடியூப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி சாராக பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் அண்ட் டீ கோடிங் ஓகே தனியாக நாங்கள் வீடியோ கொடுத்துருப்போம், எப்படி நீங்கள் படிக்கணும்னு கொடுத்துருப்போம் நாங்கள் ட்ரிக்ஸை. புரியுதுங்களா, இப்போ வந்து இ அப்படின்னா ஒரு கொஸ்டின் 5 அதுக்கு ஒரு ட்ரிக் கொடுத்துருப்போம். ஓகேவா, 5 இ பஸ் வருமா கொடுத்துருப்போம். இப்போ 7 அப்படின்றதுக்கு நமக்கு என்னப்பா வரும் லெட்டர் வந்து ஜி வருது, அப்போ 7G ரெயின்போ காலனி கொடுத்துருப்போம். இப்போ ஜே அப்படின்றதுக்கு 10 ஜியோ சிம் கொடுத்துருப்போம். அப்போ ஜியோ சிம்னானது ஜே IO வருதுங்களா, அப்போ ஜியோ வருதுங்களா, அப்போ ஜேக்கு எத்தனை 10 கொடுத்துருப்போம். அப்போ இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் ஆனது அந்த வீடியோஸில் இருக்கும். ஓகேவா, நீங்கள் பார்க்கணும் பார்த்துக்கலாம். புரியுதுங்களா, ஸோ இப்போ நம்ம சமூகத்தில் போக ஆரம்பிக்கலாம். ஸோ இது பேசிக்ஸ். ஓகேவா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் ஓரியன்டேஷன் வீடியோ இருக்கும், அது சொல்லியிருப்போம். நம்ம டெஸ்ட் ஓரியன்டேஷன் பார்க்காதவங்க பார்த்துட்டு படிக்க ஆரம்பிங்க. இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு யூ. நீ எந்த ஆர்டரில் படிக்கணும், எதெல்லாம் படிக்கணும். ஓகேவா, ஏன் அப்படின்னா டூ மச் சிலபஸை படிக்காதீங்க. நம்ம எக்ஸாமுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப சிலபஸை படித்து டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் அண்ட் எனர்ஜி. ஓகேவா, ரெண்டுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. புரியுதுங்களா, அப்போ கம்மியாக படித்து மார்க் அதிகமாக வாங்குற பார்க்கணும். நம்ம அதுக்கு டெஸ்ட் ஓரியன்டேஷன் பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா, ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அவங்க கொடுத்த ஒருத்தர் கொடுத்துறாங்க, ஹைட்ரஜன் கொடுத்துட்டாங்களா, சால்வ் பண்ணலாமா. சரி சால்வ் பண்ணுங்க. ஹைட்ரஜன் இது கொடுத்துட்டாங்க. இது எப்படி எழுதப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாங்குவேஜில் வந்து JCJZY JCJZYSSD கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போ இதில் ஆன்டிமனி என்பது எவ்வாறாக எழுதப்படுது மட்டும் கேட்ட கேள்வி. ஓகேவா, அப்போ எப்படி எழுதப்படுது பாருங்க. இப்போ ஹச்சுக்கு என்னங்க வரும் ஹைட்டு 8. ஓகேங்களா, ஈஜோட்டியில் கடைசி யார் வர்றாங்க 25, இவங்க 4. ஓகேவா, ஆறுக்கு என்னங்க வருவாங்க நம்பரு 18. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், 5 அரிசி ISO அப்போ 15O. ஓகேவா, 7G ரெயின்போ காலனி 7க்கு G 5E பஸ் வருமா, எதில் நம்பர் 14. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கலாம், அவ்வளோ வேலை முடிஞ்சு. அப்போ இதில் பாருங்க ஜியோ சிம் யூஸ் பண்ணுறோம் 10. ஓகேவா, இங்கே 3, இங்கே பாருங்க ஜியோ சிம் யூஸ் பண்ணுறோம். இது லாஸ்ட் நம்பர் 26, ஈஜோட்டியில் கடைசியாக ஒய், T20னா S19 தான், D எத்தனை என்ன போட்டோம் 4 தான். ஓகேவா, இந்த ட்ரிக்ஸ் தான் நம்ம வந்து சொல்லியாச்சு கிளாஸில் ஆல்ரெடி. ஓகே, ஸோ இதை பாருங்க +2 என்னப்பா இருக்கு +4 ஆகிருக்கு. எப்படி தான் வருது +4னா 25 + 4 கூட்டுங்க என்னப்பா வருது 25 + 4 புறம் என்ன வருது ஆன்சர் 29 வருது. எப்போ வந்து ஒரு ஆல்ஃபபெட்டில் 26க்கு மேலே போயிடுதோ மொத்த நம்பரே 26 தான். எப்போ வந்து 26க்கு மேலே நம்பர் போயிடுது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் 26+ நீங்கள் என்னது எழுதிக்கிறணும். புரியுதுங்களா, அப்போ என்னது 26 + 3 பிரித்து நீங்கள் என்னது 3 போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் 0வோட பொசிஷனும் 26 பொசிஷன் யாரு Z தான். அப்படிங்கிற நீங்கள் என்னது இங்கே 0 போட்டு +3 போட்டால் கண்டிப்பாக என்னதான் ஆன்சர் வரப்போகுது 3 தான் வரப்போகுது. புரியுதாப்பா, எப்பயுமே இதுதான் ரூல்ஸ். ஓகேவா, இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் 26 தாண்டி பொசிஷன் நீங்கள் என்னது 26 கூடுதலாக எழுதி அதுக்கு என்னது 0 நீங்கள் பிரதிக்கிட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஆல்ஃபபெட்டில் 0th பொசிஷனும் 26 பொசிஷனும் ஒரே ஆள் தான், அவங்க யார் Z தான். புரியுதுங்களா, அப்போ இங்கே பாருங்க என்ன இருக்கு 4 10னா கண்டிப்பாக என்ன இருக்கு +6 ஆகிருக்கு. இங்கே என்னது 18 26னா இங்கே என்ன இருக்கு +8 ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ எல்லாம் எந்த ஆர்டரில் போகுது பார்த்தீங்கன்னா +2 4 6 8 இந்த ஆர்டரில் போய்கிட்டு இருக்காப்பா. அப்போ இதில் பாருங்க அடுத்த என்ன வருது +10, ஏன்னா 15 + 10 25 பாருங்க +12. இது பாருங்க +14, இது நம்ம வருது +16. எப்படி தான் வந்து சொல்கிறீங்க +16 அப்படின்னா அதே தான். ஓகேவா, சேம் சொல்கிறேன். ஸோ 14 + 16 நமக்கு என்ன வருது 30 வருது. அப்போ என்ன செய்யலாம் 30 26 + நம்ம தான் 4 பிரிக்கலாமா, இதுக்கு 0 பிரதிக்கலாமா, +4 போடுங்க என்ன ஆன்சர் வரும் D தான் வருமா 4. இவ்வளோ தான். ஓகேவா, இதில் சேம் பார்த்தீங்கன்னா ஆன்டிமனி அப்படின்ட்டு எப்படின்னு கேட்டுருக்காங்க நம்மகிட்ட. ஓகேவா, அப்போ ஆன்டிமனி பார்த்தீங்கன்னா பார்க்கலாமா. ஸோ 1 இங்கே 14 20 9 13 15
14 25 ஓகேவா. ஸோ எல்லாம் எந்த ஆர்டரில் கூடுது? +2 4 6 8 10 12 14 16 கூடுதா? அப்போ சேம் மாடலை பார்த்தீங்கன்னா +2 ஓகேவா, 3 +4 அப்போ தானே 18 +6 அப்போ தானே 26 +8 தானே 17 2 4 6 8 தானே 10 23 ப்ளஸ் தானே 27 ப்ளஸ் 14 நமக்கு என்னப்பா வரும்? 28 வரும். அப்போ என்ன செய்வீங்க? 2 பிரித்து எழுதுவீங்க. அப்போ 26 + 2 போடுறப்ப நமக்கு என்ன வரும்? 2 தான் வரப்போம் இந்த இடத்துல. என்ன பண்ணுவீங்க? +16 போட்டால் உங்களுக்கு 31 41 வரும். அப்படி நினைச்சா 26 + 15 எழுதுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்படி சொல்கிற புரியுதா உங்களுக்கு? என்னது 25 + 16 உங்களுக்கு என்ன வரும்? 41 வருது. அப்போ 25 + 16 41 வருதுன்னா என்ன செய்யணும்? அதை 26 + 15 எழுதுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா. அப்போ என்ன பண்ணுவீங்க? இங்கே 15 இங்கே என்ன போடுவீங்க? 27க்கு பதிலாக என்ன போடலாம்? 1 போட்டுடலாமா? ஏன்னா 26 + 1 அப்போ 1 அவ்வளோதான் ஓகேவா. அப்புறம் நம்பர் எடுத்து எழுதுங்க. ஆன்சர் வந்துடும். இதுக்கு சி ஐஆர் இன்ட்டு அரிசி ஆர், இது இசட், இது கியூ வருவாங்க, டபிள்யூ ஏ பி அண்ட் என்னப்பா வருவாங்க? ஓ வர்றாங்க. அவ்வளோதான். ஆன்சர் என்னப்பா? நமக்கு வந்து சிஆர் இசட்யூ டபிள்யூஏ பிஓ, சிஆர் இசட்யூ டபிள்யூஏ பிஓ. ஆன்சர் will be யாருக்கு? நமக்கு ஆப்ஷன் பி நமக்கு என்னது ஆன்சர். இவ்வளோ தான் நம்மளுடைய ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ஆன்சர். புரியுதுங்களா? கொஸ்டின் 2 பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் மாடல் ஓகேவா. அது வந்து ஈஸி ட்ரிக் பார்த்து நீங்கள் ஆன்சர் போட்டுடலாம். ஓகே, இதே வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடி நீங்கள் ரேண்டமாக எழுதி போட்டீங்கன்னா அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு டைம் ரொம்ப இழுக்க ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? முதல்ல ட்ரிக் படிக்க ஆரம்பிச்சிருங்க ஓகேவா. ஸோ ரோடு பாருங்க. ரோடு இஸ் கோடட் as URDG, தென் ஸ்வான் இஸ் கோடட் as கேட்டுருக்காங்களா. அப்போ ரோடு பாருங்க ROAD, ஆறு எத்தனை நமக்கு 18, ஓ எத்தனை 15, A1 D எத்தனை 4 நமக்கு. அதிலே பாருங்க URDG அதில் பார்த்துட்டீங்க அப்படின்னா URDG பார்த்துட்டீங்கன்னா U நமக்கு 21, R 18, D 4, G எத்தனைப்பா 7. என்னப்பா இருக்கு? இங்கே வந்து நமக்கு +3 ஆயிடுச்சு. இங்கே பாருங்க +3 கூடி இருக்கு. இங்கே பாருங்க 1 + 3 4, 4 + 3 நமக்கு எத்தனை 7. அப்போ எல்லாமே என்ன ஆயிருக்கு? வந்து +3 ஆயிருக்கு. அப்போ சேம் மாடலில் ஸ்வான் SWAN பார்த்துட்டீங்க அப்படின்னா 19 23 1 14 +3 போடுங்க நமக்கு என்ன வருது? 22 +3 போடுங்க என்ன வருது? 26 +3 போடுங்க என்ன வருது? 4. இங்கே +3 போடுங்க என்ன வருது? 17. அப்போ என்ன சார் ஆன்சர் வரும் அப்படின்னா பாருங்க, இங்கே VZTQ இதான் நமக்கு ஆன்சராக வரப்போகுது. என்னப்பா ஆன்சரு? VZDQ நமக்கு வருது. VZDQ நமக்கு என்னது ஆன்சராக வருது. தட்ஸ் ஆல். புரியுதுங்களா? அவ்வளோதான்ப்பா. பாருங்க, அப்துல் அப்படின்றது வந்து 03 04 06 23 14 என்று குறிக்கப்படுகிறது. அப்படின்னா சீதா என்பது எவ்வாறாக குறிக்கப்படுகிறது நம்மகிட்ட கேட்ட கேள்வி ஓகேவா. அப்போ என்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷில் என்னது லெட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க, அதுக்கு நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா அதனுடைய ஒரிஜினல் பொசிஷன் எடுத்து எழுதிக்கோங்க. அப்படின்னா என்ன சார்னா ஏனா 1, டீனா 2, ஸோ சீனா 3 இந்த மாதிரி இருக்கிற ஒரிஜினல் பொசிஷன் அதை நீங்கள் எழுதி ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆன்சர் அடுத்து ஈஸியாக எடுத்துக்கலாம் ஓகேவா. இப்போ அப்துல் பார்த்தீங்கன்னா அப்துல் ஏன்னப்பா வரும்? ஏனா 1, பினா 2, டி 4. இது யுவன் சாங்கு 21 ஏஜுக்கு பிடிக்கும். L 12 நமக்கு என்னது 12 வரும். பட் அவங்க என்ன கொடுத்தாங்க கோடு? 03 04 06 23 14. அப்போ இந்த 2 நம்பரையும் கம்பேர் பண்ணுங்க, நம்ம ஆன்சர் ஈஸியாக எடுத்துடலாம். என்னதான் ஆயிருக்கு அப்படின்னா பாருங்களேன், +2 ஆயிருக்குங்களா. இங்கே பாருங்க +2, இங்கேயும் பாருங்க +2, இங்கேயும் பாருங்க +2, எல்லாம் +2. அதில் இந்த 2 மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுத்துட்டாங்க. 21 + 1 23 கொடுத்துட்டாங்க. 12 + 2 நமக்கு 14 கொடுத்துட்டாங்க. ஆனால் இடைப்பட்ட இந்த இது பார்த்துட்டீங்க அப்படின்னா ஏன் சார் வந்து டபுள் டிஜிட்டில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா they try to give the answer டபுள் டிஜிட் கொடுத்துட்டாங்க. இப்போ ஏன்றது 1 தான், +2 படம் என்ன ஆன்சர் வரும்? 3 தான் வரும். பின்றது 2 தான், +2 படம் என்ன ஆன்சர் வரும்? 4 தான் வரும். டின்றது 4 தான், +2 படம் என்ன ஆன்சர் வரும்? 6 தான் வரப்போகுது நமக்கு. ஆனால் என்ன பண்ணுறாங்க? they try to give the answer in டபுள் டிஜிட் அப்படின்னது 03 04 06 போடுறாங்க. அப்போ இதே மாடலில் நம்ம என்ன பண்ணுறோம்? சீதா அப்படின்ற மன்னதை எழுதி ட்ரை பண்ணுறோம் நம்ம ஓகேவா. அப்போ சீதா எழுதிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரிஜினல் பொசிஷன் எழுதுங்க. 19 வரும், இங்கே 9, இங்கே 20, இங்கே என்னப்பா வரும்?
1 ஓகேவா. அப்படியே +2 போடுங்க என்ன வரும் 21, +2 போடுங்க என்ன வரும் 11, +2 போடுங்க என்ன வரும் 22 வரும். இங்கே +2 போட உங்களுக்கு என்னது 3 வரும். பட் இங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்க, எப்போ வந்து சிங்கிள் டிஜிட் வருதோ ட்ரை டு கிவ் த ஆன்சர் என்னது டபுள் டிஜிட். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் 03 போடணும். அப்போ ஆன்சர் யார் வர்றாங்க 2111203 2111203 ஆன்சர் யார் நமக்கு வந்து ஆப்ஷன் பி நமக்கு ஆன்சரில் வர்றாங்க. புரியுதுங்களா, இவ்வளோதான் ஓகேவா. ஸோ எப்படி சார் இந்த ட்ரிக் எடுக்கலாம் அப்படின்னா ஈஸி தான். அதுக்கான ஒருத்தர் பொசிஷன் எழுதிருங்க, எழுதிட்டு அவங்க கொடுத்த நம்பரை கம்பேர் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த நம்பர் வந்து 2 3 கூடுதலாக இருந்திருக்கும், இவ்வளோதான் வித்தியாசம் வரும் ஓகேவா. அதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம அதில் ஈஸியாக பண்ணது ஆன்சர் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா. இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணுறாங்க சிங்கிள் டிஜிட்னா அது வந்து டபுளாக மாற்றுறதுக்கு வந்து ட்ரை டு கிவ் 0 கொடுக்குறாங்க. இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஓகேவா. அடுத்து பார்க்கலாம். கொஸ்டின் 4 பார்க்கலாம். ஸோ ACEG கொடுத்துட்டாங்க. is written as the 16 and DFGH என்று 25 கொடுத்துட்டாங்க. the how will be HIK என்பது எழுதப்படுகிறது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மொழியில் ACEG அப்படின்றது எவ்வாறாக எழுதப்படுதான் 16ஆக குறிக்கப்படுதா. அப்படி இந்த மாடல் எழுதிக்கோங்க. புரியுதுங்களா. என்னது இந்த மாடல் எழுதிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாடலில் ACEG ஓகேவா. ஏக்கு என்ன பொசிஷன் 1, சி எத்தனை 3, ஈ எத்தனை 5, ஜி எத்தனை 7. ஃபுல்லாக கூட்டுங்க என்ன வருது பாருங்க 12 15 16 வேலை முடிஞ்சு ஓகேவா. அடுத்த ஆர்டரை பாருங்க டி எஃப் ஜி ஹச்சுங்களா. டி என்ன வருது 4, எஃப் என்ன வருது 6, ஜி 7, ஹச் என்ன வருது 8. கூட்டுங்க 10 17 8 எத்தனை வருது 25. புரியுதுங்களா. அப்போ என்ன எடுத்தாங்க 25 கொடுத்துட்டாங்களா. அப்போ என்ன பண்ணுறாங்க ஜஸ்ட்டு வந்து அதோடைய ஒரிஜினல் பொசிஷனை போட்டுனது ஜஸ்ட்டு கூட்டி ஆன்சர் போடுறாங்க. இவ்வளவு தான் ஓகேவா. இதெல்லாம் நம்ம கிளாஸில் பார்த்த மாடல் தான்ப்பா எல்லாமே. ஓகே. அப்போ HIKM இதுக்கு என்ன வரும் ஹைச்னா 8, ஐனா எத்தனை 9, கே எத்தனை 11, எம் என்ன வருது 13. மொத்தமாக கூட்டுங்க என்னப்பா நமக்கு வரும் வந்து நமக்கு 20 20 ஒரு 28 28 ஒரு 13 நமக்கு என்ன வருஷம் வரும் 28 ஒரு 13 நமக்கு என்னது 41 வரும் ஓகேவா. ஆன்சர் நமக்கு என்ன வரும் 41 ஒரு ஆன்சர் யார் நமக்கு வருவாங்க ஆப்ஷன் பி நமக்கு என்னது வர்றாங்க. பிகாஸ் 28 + 13 ஓகேவா. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஓகேவா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த மாடல் கொஸ்டின். ஓகே. ஸோ கவனிச்சுக்கோங்க என்ன விட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செவிக்கான நம்ம பி எல் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க, ஏ ஸ்மால் என் ஸ்மால் டி கேப்ஸில் கொடுத்துட்டாங்க ஓகேவா. இது என்ன பண்ணுறாங்க பிளான்ட் அப்படின்ற வார்த்தையில் வந்து QKBOS என்று எழுதப்படுதா ஒரு லாங்குவேஜில். அதில் ஸ்மால் டி கேபிட்டல் ஆர் ஸ்மால் இ கேபிட்டல் இ என்பது எவ்வாறாக எழுதப்படுது இதை மட்டும் கேட்ட கேள்வி ஓகேவா. இதில் பாருங்கள் என்ன கொடுத்துறாங்க நமக்கு வந்து இதுக்கு QK அவங்க ஸ்மாலில் கொடுத்தா ஸ்மால்லே போட்டுருங்க ஓகேவா. கேபிட்டல் கேபிட்டலே எழுதிருங்க, வித்தியாசம் ஈஸியாக இருக்கும். ஓகே. இப்போ இங்கே என்ன பாருங்க அதுக்கு ஒரிஜினல் பொசிஷன் எழுதுங்க 16 12 1 14 20 ஓகேவா. இங்கே என்ன வருது 17 11 2 15 19ங்களா. ஓகே. இப்போ என்ன வருது பாருங்க என்ன பாருங்க இங்கே தான் இருக்குது +1 ஆயிடுச்சுங்களா. இங்கே பாருங்க 12 11 இப்போ இங்கே தான் என்னாச்சு -1 ஆயிடுச்சு. இங்கே பாருங்க 1 2 ஆனது +1 14 15 அப்படின்றது இங்கே வந்து +1 மேலே பாருங்கள் 20 கீழே 19 ஆயிடுச்சு -1. அப்போ கொடுக்கப்பட்ட ஒன்று நல்லா படித்து பாருங்க, நல்லா பாருங்கள். இங்கேருந்து என்னப்பா ஆகுது, அதாவது கேபிட்டலில் கொடுத்தா -1 ஆகுதப்பா பாருங்கள். இது கேபிட்டலில் கொடுத்தாங்களா எல்லும் கேவும் -1 ஆகுது. இது பாருங்கள் கேபிட்டலில் கொடுத்தாங்களா என்ன ஆகுது மைனஸில் ஆகுது. அப்போ இந்த குறிப்பிட்ட முடிவில் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா கேபிட்டலில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது வந்து -1 ஆகுது. இதில் ஸ்மாலில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது வந்து என்ன ஆகுது ஸ்மாலில் கொடுத்தா அது +1 ஆகுது. இவ்வளோதான் ஓகேவா. பாருங்கள் ஸ்மாலில் கொடுத்தா +1 ஆகுது. ஆனால் அந்த லெட்டர் மாறவே இல்லை. ஸ்மாலில் கொடுத்தா ஸ்மால்லே கொடுத்துட்டாங்க ஆன்சரை, கேப்ஸில் கொடுத்தா அந்த ஆன்சரை கேப்ஸில் கொடுத்துட்டாங்க. பட் அந்த பொசிஷன் மட்டும் -1 ஆகுது கேபிட்டலுக்கு. அப்போ இதே மாடலில் இது பார்க்குறோம் நம்ம ஸ்மால் டி கேபிட்டல் ஆர் ஸ்மால் இ கேபிட்டல் இ நம்மகிட்ட கேட்டிருக்காங்க கேள்வி. எத்தனை வரும் 20 18 5 5 ஓகேவா. நம்ம பார்க்கணும் ஸ்மால்னா +1ங்களா. அப்போ என்னது 21, கேபிட்டல்னா -1 அப்போ 17, ஸ்மால்னா +1 6, கேபிட்டல்னா -1 4 ஓகேவா. இப்போ கவனிங்க யூ கியூ என்னப்பா வருவாங்க அடுத்து ஸ்மால் தானே எஃப் கேபிட்டலில் டி. அப்போ என்னப்பா ஆன்சர் வர்றாங்க ஸ்மால் யூ கேபிட்டல் கியூ
ஸ்மால் எஃப் அண்ட் டி வர்றாங்க ஓகேவா. ஸோ யூக்யூஎஃப்டியில் ஆப்ஷன் ஏவும் இருக்குது சி இருக்குது, பட் த கரெக்ட் ஒன் இஸ் த ஆப்ஷன் சி ஓகேங்களா. பிகாஸ் ஸ்மால் யூ கேபிட்டல் கியூ ஸ்மால் எஃப் கேபிட்டல் டி வரும் நமக்கு ஆன்சர். த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் சி. புரியுதுங்களா? தட்ஸ் ஆல். இது ஜஸ்ட் ஈஸியாக பார்த்தா முடிச்சலாம் நம்ம. புரியுதுங்களா? ஜஸ்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின்ப்பா ஓகேவா. இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் வச்சு போகிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ கவனிங்க என்ன கொடுத்துருவாங்கன்னா காடு. காடு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி குறிக்கப்படுதான் 123 குறிக்கப்படுகிறது. இதில் கேட் பார்த்தீங்க எப்படி குறிக்கப்படுகிறது நமக்கு வந்து 456 குறிக்கப்படுகிறது எனில் டாக் ஈட் எக் என்பது இந்த மொழியில் எவ்வாறாக குறிப்பிடுவாங்க கேட்டாங்களா. டாக் ஈட் எக்குங்களா. ஸோ கவனிங்க டிக்கு என்னப்பா வருங்க நமக்கு வந்து 3 வருதுங்களா, அப்படி தானே. அப்போ 3 போட்டுக்கலாம். ஓன் என்ன வருது 2, ஜி என்ன வருது 1 ஓகேவா. இ நமக்கு என்ன வருது, ஏ நமக்கு என்ன வருது 5, டி நமக்கு என்ன வருது 6, ஜி என்ன வருது ஜினா 1ங்களா. இவ்வளோ தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது கொடுக்கப்பட்டதில் ஈன்ற வார்த்தை இல்லவே இல்லை. அப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா இல்லாத ஒன்று போகிறதுக்கு எய்தர் வி ஹவ் டு கோயிங் பை என்னது ஆப்ஷன் தான், வேறு வழியே இல்லை நமக்கு. அல்லது பார்த்தீங்கன்னா இந்த இது மாடலில் பார்த்தா எந்த ஒரு ட்ரிக்லையும் போகலைங்க நமக்கு. அப்போ என்ன சார் பண்ணலாம்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் பார்க்கலாம். எல்லா ஆப்ஷன்லையும் நமக்கு வரக்கூடிய ஆன்சர் எப்படி வரணும் 3, 2, 1, 5, 6 லாஸ்ட் என்னது 11 வரணும். இப்போ ஆப்ஷன் செக் பண்ணுங்கள். இவருங்க 3, 2, 1 சென்டரில் 5, 6 லாஸ்ட் என்னது 11. அப்போ இங்கேயும் பாருங்கள் சேமாக தான் வருது. அப்போ எல்லா ஆப்ஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 3, 2, 1 சென்டரில் 5, 6 லாஸ்ட் என்னது 11 வருது. இது என்னது எல்லாத்துக்கும் காமனாக தான் வரப்போகுது. அப்போ என்னது வேறு வழியே இல்லை, நம்ம என்னது ஆப்ஷன் திரும்ப செக் பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இங்கே ஜி வருது, இங்கேயும் ஜி வருது. அப்போ என்னப்பா இங்கே நம்பர் கொடுத்துருவாங்க 1, 1, 1ங்களா. அப்போ கொடுக்கப்பட்ட நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீனா என்னது நம்பர் சேமாக தான் வருது, 1 தான் தர்றாங்க. அப்போ இங்கே இ அப்படின்னா வரக்கூடிய இந்த 2 நம்பர் என்னது ஷுட் பி சேம் நாட் பி டிஃபரண்ட். ஏன்னா இந்த ஒரே நம்பர் ஜி இங்கே என்னது மல்டிபிள் டைம்ஸ் வருது, இந்த கிவன் ஒன்லி 1, 1 தான் தர்றாங்க. அப்போ இங்கே இ தான் கண்டிப்பானது. இங்கே 2 நமக்கு சேமாக தான் வரப்போகுதுங்கல. இங்கே பாருங்கள் 7, 8 டிஃப்ரெண்ட்டாக வருதுங்களா. அப்போ ஆன்சர் நமக்கு என்னது பி வரக்கூடாது. இங்கே பாருங்கள் 8, 9ங்களா, நமக்கு என்னது டிஃப்ரெண்ட் ஆன்சர் வரக்கூடாது. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏஓ நமக்கு என்னது டிஓ வரப்போகுது ஓகேவா. ஆன்சர் ஏஓ டிஓ வரும்போது ஏ செக் பண்ணுங்க. இங்கே நமக்கு வந்து அவங்க கொடுக்கப்பட்டது 4 கொடுத்துட்டாங்க, ஆனால் சி தான் 4 அப்படி தானே கொடுக்கப்பட்டதில்ல. அப்போ இங்கே சி இருந்தால் 4 போட்டுக்கலாம், பட் த கிவன் இ. அப்போ கண்டிப்பாக நமக்கு என்னது ஆன்சரில் 4 வரக்கூடாது. ஏன் சார் வரக்கூடாது 4? பிகாஸ் சி தான் 4 நமக்கு. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் ஏவும் வரக்கூடாதுன்னா ஃபைனல் ஆன்சர் வில் பி ஆப்ஷன் டி. அதில் வந்து என்ன கொடுத்துட்டாங்க 7 கொடுத்துட்டாங்க. அப்போ ஈக்கான கோடுங்க 7. இதுதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியானது ஓகேவா. புரியுதுங்களா. சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கப்பட்ட கோடு நமக்கு இல்லை அப்படின்னா வி ஹவ் டு கோயிங் பை ஆப்ஷன்ஸ். புரியுதுங்களா. ஆப்ஷன்ஸில் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் ஆன்சருக்கு, வேறு வழியே இல்லை. புரியுதுங்களா. தட்ஸ் ஆல். Okay, and the 7th model okay is an important model. Once again is an important calendar model. Okay வா. TNPSCலையும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் அந்த கொஸ்டின் உங்களுக்கு இது என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா இதை ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு நான் கிளாஸ் சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு ஓகேவா. ஸோ வெரி ஹெல்ப்ஃபுல் டு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா. ஃபார் டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா. இது மட்டும் நான் டீச்சிங் பண்ணுறேன் ஓகேவா. கவனிச்சுக்கோங்க. எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு இயர் கொடுத்துருவாங்க நமக்கு ஓகேவா. ஏதாவது ஒரு இயர் கொடுத்துருவாங்க நினச்சிவாங்க அப்படின்னா இந்த கேலண்டர் எப்போ வந்து திரும்ப நமக்கு ரிப்பீட்டாக கேள்வி கேட்பாங்க. புரியுதா உங்களுக்கு. அந்த ரிப்பீட்டிங் பார்த்தீங்கன்னா தே ஒன்லி ஹவ் டு ஆஸ்கிங் ஃபார்வேர்டிங். அதாவது இந்த கொடுக்கப்பட்ட இயரோட ஃபியூச்சர் தான் கொடுப்பாங்க ஆப்ஷன்ஸில். பாருங்களேன் கொடுக்கப்பட்ட 2009 அப்படின்னா 13, 15, 17, 21 நமக்கு என்னது இந்த ஆர்டர் தான் கொடுப்பாங்க நமக்கு ஃபியூச்சர். தே டோன்ட் ஆஸ்க் ஃபார் பாஸ்ட் நம்ம கேட்க மாட்டாங்க. அப்போ ஒரு இயர் கொடுத்து அதே கேலண்டர் எப்போ சேமாக வரும் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா இப்போ 2009 கேலண்டரில் நியூ இயர் எப்போவோ ஓகே நியூ இயரு ஓகேவா, சுதந்திர தினம், குடியரசு தினம் ஓகேவா, அடுத்து வந்து நம்மளுடைய கிறிஸ்துமஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காங்களே இவங்களானது மாறவே மாட்டாங்க சேம் கேலண்டரில். உங்கள் டேட் ஆஃப் உங்கள் பர்த்டே என்னைக்கு வருது அப்படியே சேமாக அன்னைக்கு வரும். அந்த கேலண்டரை பார்த்தீங்கன்னா அப்படியே அது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண மாடல் இருக்கும். அப்போ அந்த மாதிரி மாடலில் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா எப்படி ஆன்சர் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு 4 ட்ரிக்ஸ் இருக்குது. ஒரு லீப் இயர் எப்போ வந்து சேமாக வரும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எத்தனைப்பா 28 இயர்ஸ். எத்தனை வருஷம் ஆஃப்டர் 28 இயர்ஸ். இதில் லீப் இயர் +1 ஆர் ரிமைண்டர் 1 வரக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் 6 இயர்ஸ் இட் வில் பி கண்டினியூவிங். புரியுதுங்களா. இதில் லீப் இயர் +2 ஆர்
ரிமைண்டர் 2 வருது அப்படி ஓகேவா, அல்லது லீப் இயர் பிளஸ் 3 ஆர் ரிமைண்டர் 3 வருது. இது எப்போ சார் கண்டினியூ ஆகும் பார்த்தீங்கன்னா இஸ் ஆஃப்டர் எத்தனை வரும் 11 இயர்ஸ் இட் வில் பி கண்டினியூவிங். இவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? இதானது இதுக்கான ஆன்சர். புரியுதுங்களா? அப்போ கொடுக்கப்பட்ட இயர் நீங்கள் என்னது பாருங்கள், 2009 நீங்கள் என்னது டிவைடிங் பை 4 போடலாமா? இப்போ என்னப்பா வரும் 5 20 சைஃபர் அடுத்தப்பா வரும் 2 8 வர்றாங்களா, ரிமைண்டர் என்ன செய்வாங்க 1 வர்றாங்க. புரியுதுங்களா? அப்படின்னது லீப் இயர் பிளஸ் 1 ஆர் ரிமைண்டர் 1 அப்படின்னா இந்த எப்போ கண்டினியூ ஆகும் ஆஃப்டர் 6 இயர்ஸ்ங்களா. அப்போ என்னப்பா செய்யணும் அப்படின்னா 2009 6 கூட்டினீங்க அப்படின்னா ஆன்சர் என்னது 2015. அப்போ 2009 காலண்டர் 2015 காலண்டர் எப்படி இருக்கும், பக்கா சேமாக இருக்கும். ஓகேவா? போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நியூ இயரு, குடியரசு தினம், ஓகேவா, சுதந்திர தினம், உங்கள் பர்த்டே, கிறிஸ்துமஸ் எது மாறாது. தீபாவளி ரம்ஜான் மாறும்பா, அதை வந்து செக் பண்ணி பார்க்காதீங்க. அதுக்கு வந்து ஆர்டர் சொல்லியாச்சு, காரணம் சொல்லியாச்சு கிளாஸில் நம்ம. ஓகேவா? அதை செக் பண்ணி பார்க்கக்கூடாது. மற்றது எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ ஆன்சர் நமக்கு வந்து 2015 நமக்கு என்னது சேமாக இருக்கும். ஆன்சர் நமக்கு வந்து 2015 நமக்கு ஆன்சர். இவ்வளவுதான். புரியுதுங்களா? அண்ட் திஸ் இஸ் a very important மாடல். ஓகேவா? த லாஸ்ட் டே ஆஃப் அ செஞ்சுரி cannot been கேட்டுறாங்க கேள்வி. ஓகேவா? ஒரு நூற்றாண்டின் கடைசி நாளாக எது வராதுன்னு கேட்டுறாங்க. எந்த கிழமை வராதுப்பா, செவ்வாய்க்கிழமை வராது. என்ன வராது, டியூஸ்டே வராது. வேற வரமாட்டாங்க, என்னது தேர்ஸ்டே வியாழக்கிழமை வரமாட்டாங்க. அப்புறமா வரமாட்டாங்க, சாட்டர்டே வரமாட்டாங்க. இது மாதிரி சொல்லியாச்சு கிளாஸில், ட்ரிக் கொடுத்தாச்சு நம்ம காலட்ரி கிளாஸில். புரியுதுங்களா? ஓகே, யாரெல்லாம் வருவாங்க சார் அப்படின்னா சண்டே மண்டே வருவாங்க. ஓகே, வெனஸ்டே ஃப்ரைடே வருவாங்க. ஓகேவா? சண்டே மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே வருவாங்க. யாரெல்லாம் வரமாட்டாங்க, தேர்ஸ்டே டியூஸ்டே சண்டே என்னது வர மாட்டாங்க. ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் பி நமக்கு என்னது ஆன்சராக வரப்போகுது. இவ்வளோதான், ஜஸ்ட் ரொம்ப ஈஸி தான், ரொம்ப யோசிக்கணும் அதில். ஓகேவா? இப்போ இந்த மாடல் பாருங்கள், டைஸ் என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஒரு அன்ஃபோல்டு டைஸ் கொடுத்துட்டாங்க, ஒரு பிரிக்கப்பட்ட டைஸை கொடுத்து என்ன கேள்வி கேட்டுட்டாங்கன்னா இந்த கொடுக்கப்பட்டதில் எந்த பேர் எந்த இணையானது எதிரே அமையாது கொடுத்துட்டாங்க. எது வந்து எதிரான ஜோடியில் அமையாதுன்னு கொடுத்துட்டாங்க, நமக்கு நாட் அண்ட் ஆப்போசிட் கொடுத்துட்டாங்க. அப்போ இதுக்கு என்னப்பா ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்னப்பா ஃபஸ்ட்டு ஃபார்முலா, எக்ஸ்டர்னல் பேஜஸ் ஆர் ஆல்வேஸ் ஆப்போசிட் டு ஈச் அதர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த கொடுக்கப்பட்ட அன்ஃபோல்டில் எந்த ரெண்டு வந்து எக்ஸ்டர்னலாக இருக்காங்களோ அவங்க என்னது ஆல்வேஸ் ஆப்போசிட் ஈச் அதர் என்னது 6 5. அப்போ கண்டிப்பாக 5க்கு ஆப்போசிட் எது 6 இப்படிங்க வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து என்னது இந்த ரெண்டை மறைச்சிக்கலாமா? இதை பாருங்க, இதில் என்ன வரும் ஆல்டர்னேட் என்னது ஆல்வேஸ் ஆப்போசிட் ஈச் அதரா மறைச்சிக்கோங்க. இதில் எதுப்பா ஆல்டர்னேட்டு, 1க்கு ஆல்டர்னேட்டு 3, 2க்கு ஆல்டர்னேட்டு 4. அப்போ 1க்கு ஆப்போசிட் 3, 2க்கு ஆப்போசிட் 4. இவங்களாம் யாருப்பா ஆப்போசிட் பேர்ஸ். ஓகேவா? 1க்கு ஆப்போசிட் 3 தான், 3க்கு ஆப்போசிட் 1 தான், 2க்கு ஆப்போசிட் 4 தான், 4க்கு ஆப்போசிட் 2 தான். புரியுதுங்களா? இவ்வளோ தான். அப்போ இந்த இதில் பார்க்குறோம் நம்ம, இதில் என்ன கேள்வி கேட்டுருக்காங்க, எது வந்து அமையாதுன்னு கேட்டுருக்காங்க. 1க்கு ஆப்போசிட் 3 தான், 2க்கு ஆப்போசிட் 4 தான், 6க்கு ஆப்போசிட் 5 தான். அமையாத 1 எதுப்பா, 1க்கு ஆப்போசிட் 4 நமக்கு என்னது எதிரே அமையாத ஒரு பேர். அப்போ ஆன்சர் யார் நமக்கு ஆப்ஷன் டி தான் நமக்கு என்னது ஆன்சர். புரியுதுங்களா? 10 பார்க்கலாமா? 10 கவனிங்க. ஓகேவா? இட்ஸ் ஏ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்னது வேர்ட் அனாலஜி கொஷின். ஓகேவா? அனாலஜியில் வரக்கூடிய ஒரு மாடல் தான் என்னது வேர்ட் அனாலஜி. நம்ம ட்ரிக்ஸ் கொடுத்துருப்போம், அதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நோட்ஸ் கொடுத்துருப்போம் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ பென்சிலில் பார்த்தீங்கன்னா என்னது எழுதுறதுக்கு எது தேவைப்படுது, லெட்டு தேவைப்படுது. அதே மாதிரி பெண்ணுக்கு எதுவாக தேவைப்படும் எழுதுறதுக்கு இங்கு தேவைப்படும். எது தேவைப்படுது, இங்கு தேவைப்படுது. த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் டி. ஓகேவா? இங்கு தேவைப்படுது. தட்ஸ் ஆல். புரியுதுங்களா? இது ரொம்ப ஈஸியாக ஒன்று தான், படித்து ஆன்சர் போடுறது தான் அதெல்லாம். இப்போ இதுக்காக நீங்கள் சேம் வே அனாலஜி மாடல் தான் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா கொஸ்டின் தான் 2 கொடுத்துருப்பாங்க மாடல். ஓகேவா? இந்த சேம் மாடலில் கொடுக்கப்பட்ட 4 ஆப்ஷனில் எது வருதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம. இதானது நம்மளோட வேலை. புரியுதுங்களா? பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்க, ஈச். ஓகேவா? EATIEX. ஓகே, அப்போ பாருங்க என்ன வருது 5, ஏ நமக்கு என்னப்பா வரும் 1, டி நமக்கு 20. ஓகேவா? இங்கே 9 5 24. அப்போ என்னப்பா இருக்கீங்க நமக்கு ப்ளஸ் 4 ஆயிடுச்சா? இங்கே பாருங்கள் ப்ளஸ் 4, இங்கே பாருங்கள் ப்ளஸ் 4. அப்போ இங்கேருந்து என்ன இருக்குது ப்ளஸ், நீங்கள் என்னது 4 கூடி இருக்குது. அப்போ சேம் மாடலில் TGXXKB. ஓகே, ஸோ இதில் பாருங்கள் டீனா 20, ஜீனா 7, எக்ஸத்தனை 24.
இங்கே பாருங்கள் 24 11 இங்கே வருது 2. அப்போ அதை கூட்டி பாருங்கள் +4 +4 இங்கே +4 போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும் 28 வரும். நம்ம சொன்ன மாதிரி தான் எப்போ வந்து அல்பட்டில் 26க்கு மேலே போகுதோ அதானது 26 கூடுதலாக எழுதிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக ஆன்சர் வந்துடும். அப்போ ஆன்சர் யார் நமக்கு வந்து 2 தான் வர்றாங்க. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட மாடலில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நம்பருடைய ஒரிஜினல் பொசிஷன் அதோட வந்து எத்தனை கூடுது நமக்கு 4 கூடுதான். இவ்வளோதான் விஷயம். ஓகேவா? அப்போ சேம் மாடலில் இதே ஃபார்மெட்டில் எது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆப்ஷன் ஏன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். NBP RXT கொடுத்தாங்களா XT. ஓகேவா? பாருங்கள் 14 2 16 இது 18 24 20. ஓகேவா? செக் பண்ணி பாருங்கள். +4 எஸ். இது பாருங்கள் +4 வருது. இது இல்லை, இது +4 வரல. ஓகேவா? அப்போ நமக்கு என்னது ஆப்ஷன் ஏ நமக்கு என்னது ஆன்சரில் வராது. ஆப்ஷன் பி செக் பண்ணலாமா? செக் பண்ணுங்க. QMFUQJ QMFUQJ Q என்னப்பா 17 M 13 ஃபிக்ஸு 6 நமக்கு 6 வந்துடும். ஓகேவா? இது பாருங்கள் யுவன் சாங் 21 ஏஜுக்கு பிடிக்குது. Q17 ஜியோ சிம் யூஸ் பண்ணுறோம் 10. இவ்வளோதான். இதை கூட்டுங்க +4 13 +4 17. ஓகேவா? அடுத்து பாருங்கள் 6 +4 10. அப்போ பாருங்கள் இந்த இதில் பாருங்கள் எல்லாமே என்னது +4க்கு ஈக்குவலாக வருது அப்படின்னா இந்த ஆன்சர் எப்படி நமக்கு வந்து ஆப்ஷன் பி நமக்கு ஆன்சர். தட்ஸ் ஆல். ரொம்ப ரொம்ப ஈஸி. இவ்வளோதான். அப்போ இதுதான் இந்த மாடல். ஓகே, புரியுது உங்களுக்கு? சார் ரொம்ப ஈஸி தான். ஆனால் அதில் கேட்கக்கூடிய அடிக்கடிய மாடல் இந்த மாடல் அடிக்கடி கேட்பாங்க இந்த மாடலில். புரியுதுங்களாப்பா? ஸோ எந்த மாடலில் கொஸ்டின் 2 ஃபாலோ ஆகுதோ சேம் ஃபார்மெட்டில் கொடுக்கப்பட்ட 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் ஃபாலோ ஆகுது இதானது நீங்கள் பார்க்க வேண்டிய ஆன்சர்ஸ். புரியுதுங்களா? ஆன்சர் யார் ஃபாலோ ஆகுறாங்க? ஆப்ஷன் பி நமக்கு என்னது ஃபாலோ ஆகுது. ஓகே, கொஞ்சம் பயந்து பாருங்கள். ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகேவா? இதை 1 செகண்ட் சால்வ் பண்ணலாம் நம்ம. ஸோ 1 செகண்ட் இந்த அனாலஜி கொஸ்டின் ஆகுது பாருங்கள். கிரியேஷன் கொடுத்துட்டாங்களா? எஸ். ஓகேவா? ஸோ கிரியேஷன் த கிவன் த ஆன்சர் ET GC VKQP VKQ and P. ஓகே, ஸோ தென் கொடுத்துட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபஸ்ட்டு மட்டும் ஃபஸ்ட்டு ஒரிஜினல் நம்பர் எழுதுங்க. ஸோ 3 18 5E பஸ் வருமா 1 T20 மேட்சஸ் 9 15 14. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 5 20 7 C3 22 11 17 16. ஓகே, இப்போ பாருங்கள் என்ன இருக்கு பாருங்கள். 3 5ங்களா +2 18 20ங்களா +2 5 7ங்களா என்னப்பா +2. அப்போ இங்கேயும் பாருங்கள் 1லேருந்து 3ஆனது +2. அப்போ எல்லாமே என்ன சார் ஆகிக்கிட்டு இருக்குன்னா ஒரிஜினல் பொசிஷன் என்னது +2 நமக்கு என்னது கூடிய ஆன்சராக வந்திருக்குது. அப்போ சேம் மாடலில் இது பார்க்கலாம். ஓகே, யூனிவர்ஸ் பார்க்கலாம். ஓகே, யூனிவர்ஸ் செக் பண்ணலாமா? செக் பண்ணுங்க. 21 14 9 யூனிவர்ஸ் 22 5 18 19 5. ஓகேவா? அப்போ சேம் நம்ம +2 போடுறோம். நம்ம இப்போ +2 போடுறது வருது 23 +2 போடுறது வருது 16 +2 போடுறது வருது 11 +2 போடுறது வருது 24. அப்போ இங்கே பாருங்கள் +2 போடுறது வருது 7. இங்கே பாருங்கள் +2 போடுறது வருது 20. இங்கே வருது 21. இங்கே வருது 7 வருது. தட்ஸ் ஆல். அப்போ இதில் பாருங்கள் WPK XG 20 T 21 யார் வருவாங்க U and then G. அப்போ எந்த மாடலில் போய் இருக்குது WPKXGTUG. ஓகேவா? அப்போ சேம் தான். அப்போ என்ன கொடுத்துட்டாங்க ஒரிஜினல் பொசிஷன் +2 போய்கிட்டு இருக்கு. அப்போ சேம் மாடலில் நம்ம என்ன கேட்டுறாங்க தி ஆஸ்கிங் கொஸ்டின் ஃபார் என்னது பிளானட். ஓகேவா? இங்கே சால்வ் பண்ணிக்கலாமா? பிளானட். ஓகே, இங்கே சால்வ் பண்ணலாம். பிளானட் PLANET. P எத்தனை 16 7 எத்தனை 12 A1 N 14 5E இங்கே 20. ஸோ சேம் +2 போடுறது 18 வரும். இங்கே பாருங்கள் +2 போடுறது உங்களுக்கு வந்து 14. இங்கே +2 போடுறது உங்களுக்கு 3. இங்கே +2 போடுறது 16. இங்கே +2 போடுறது
7 இங்கே +2 என்ன வருது 22 ஓகேவா. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன சார் வருது அப்படின்னா இங்கே 6 NCPGV என்னப்பா ஆன்சர் வருது RNCPGV நமக்கு ஆன்சராக வருது. ஸோ RNCPGV ஆன்சர் வருது. The answer will be RNCPGV ஆப்ஷன் A நமக்கு ஆன்சர். தட்ஸ் இட். புரியுதா உங்களுக்கு? தட்ஸ் ஆல். கொஸ்டின் 15 பாருங்க. என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா இட்ஸ் என்னது நம்பர் அனாலஜி கொஸ்டின் ஓகேவா. நம்பர் அனாலஜி கொஸ்டின் பொறுத்தவரை எதெல்லாம் பேசிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர் படிச்சு தான் ஆகணும் ஓகேவா. ஸ்கொயர் கியூப் அந்த என்னது பிரைம் நம்பர் படிச்சு தான் ஆகணும் ஓகே. ஸோ இங்கே பாருங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டாங்க 5க்கு 20 கொடுத்துட்டாங்களா. எப்படி தான் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 5க்கு ஸ்கொயர் பண்ணலாமா. இப்போ என்னப்பா வரும் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 5 ஸ்கொயர் 25 -4 போடுறது என்ன வருது 21 ஓகேவா. அப்போ என்ன கொடுத்துட்டாங்க 5க்கு 20 கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே பாருங்க 7க்கு என்னது 75 கொடுத்தாங்களா. 27 என்ன கொடுத்துட்டாங்க 275 கொடுத்துட்டாங்கன்னா 7க்கு ஸ்கொயர் பண்ண என்ன வருது என்னப்பா வரும் சாரி 27 ஸ்கொயர் பண்ணுங்க 27 என்னது ஸ்கொயர் பண்ணுங்க நமக்கு என்ன வருது 729 வரும் 27 ஸ்கொயர்னா ஓகேவா. -4 பண்ணுங்க என்ன வருது 725 வருது. அப்போ சேம் மாடல் பார்த்தீங்கன்னா என்னது அவங்க வந்து 252 கொடுத்துட்டாங்க நமக்கு புரியுதுங்களா. அப்போ 252 கொடுத்துட்டாங்க அப்படின்னா இங்கே கவனிங்க நமக்கு ஆன்சர் என்னது இங்கே தான் நமக்கு என்னது 252 கொடுத்துட்டாங்க. அப்போ அது வந்து இங்கே என்னவா வந்திருக்கும் 256 வந்து என்னது 4 கழிச்சிருப்பாங்க அப்படித்தானே. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும் 252 வரும். அப்போ எந்த நம்பரோட ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 256 வரும். கண்டிப்பாக எதுப்பா 16 ஸ்கொயர் புரியுதுங்களா. 16 ஸ்கொயர் நம்ம என்ன வரும் 256 வரும். அதில் எப்பயும் போல 4 கழிச்சு என்ன ஆன்சர் வரும் 252 வரும். அப்போ அந்த ஆன்சர் வந்து எதுப்பா நமக்கு வந்து 16 இங்கே நமக்கு ஆன்சர் வரணும் ஆப்ஷன் பி புரியுதுங்களா. எப்படி போட புரியுது உங்களுக்கு. ஃபைனல் ஆன்சர் இந்த கிவன் 252 இது எப்படி வந்திருக்கும் கண்டிப்பாக ஒரு நம்பரோட -4 தான் அப்படின்னா அந்த நம்பர் யாரு 256 தான். இதோட ஸ்கொயர் 16 ஸ்கொயர் இவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கலாம் மாடுறதுலாம் ஓகேவா. ஸோ அனாலஜியை பொறுத்தவரை யூ ஹவ் டு ஸ்டடி ஸ்கொயர் நம்பர் அடுத்தது கியூப் நம்பர் படிச்சுக்கணும் நீங்கள் ஓகேவா. இந்த மாதிரிலாம் பாருங்கள். எஸ் இது வந்து ரொம்ப ஈஸி. எடுத்தனே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸை எழுதி மேலே வந்து நம்பர்ஸ் கொடுத்துறாதீங்க புரியுதுங்களா. ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு அந்த வார்த்தைகளை கவனிக்க ஆரம்பிங்க. அதுக்குள்ளே அனுப்பிச்சிவாங்க சம்டைம்ஸ் வந்து வார்த்தைகளை குழப்பை கொடுத்துருப்பாங்க ஓகேவா. அனுப்பிச்சிவாங்க இடத்த மாற்றி கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா இந்த வார்த்தையை பாருங்கள் ப்ரௌசர் இங்கே பாருங்கள் SERWBRO கேப்சர் இங்கே பாருங்கள் URETCAP டெஸ்க்டாப். அப்போ இந்த 2 வார்த்தையை பார்த்துட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு வார்த்தையும் வெளியே போகலை. உள்ள எப்படி வார்த்தை இருக்குது உள்ள வார்த்தை எப்படி இருக்குது கலைந்து உள்ளது. அதே மாதிரி இங்கே இப்போ இருக்கு கலைந்து இருக்குது. அப்போ நம்ம அந்த மாடலில் சம் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது ஓகேவா. இப்போ இதை பாருங்க ப்ரௌசர் ஓகேவா. இது எப்படி தான் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து SERWBRO கொடுத்துட்டாங்களா. இப்போ எந்த மாடல் வந்துருப்பாருங்க லாஸ்ட் இருக்க 3 லெட்ரு இங்கே வந்துட்டாங்களா. ஃபர்ஸ்ட்ல இங்கே பாருங்க இந்த 3 லெட்ரு லாஸ்ட்டாக போயிட்டாங்களா. சென்டர் என்னது மாறவே இல்லை ஓகேவா. ஸோ அதே மாடலில் வந்திருக்கான் பாருங்க கேப்சர் CAPTUREங்களா ஓகே. அப்போ லாஸ்ட் இருக்கிற என்னது இங்கே ஃபர்ஸ்ட் எழுதணுமா URE சென்டர் மாறவே மாறாதா T இந்த ஃபஸ்ட்டு 3 லாஸ்ட்டாக போயிடணுமா. அப்போ CAP இது இருக்கான் பாருங்க URETCAP புரியுதுங்களா. அப்போ என்னது அவங்க வந்து எந்த ஒரு பொசிஷனுக்கும் என்னது ஒரிஜினல் நம்பரோ ரிவர்ஸ் நம்பரோ கேட்கவே இல்லை. ஜஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்க 3 நம்பருக்கு லாஸ்ட்டாக வச்சிட்டாங்க லாஸ்ட்டுக்கு 3 என்னது ஃபர்ஸ்ட்டாக வச்சிட்டாங்க சென்டர் என்னது அப்படியே இறக்கிட்டாங்க புரியுதுங்களா. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்றாங்க. அப்போது இதில் டெஸ்க்டாப் அப்படின்ற பார்க்குறாங்க ஓகேவா. டெஸ்க்டாப் கேட்டுருக்காங்களா. அப்போ டெஸ்க்டாப் பார்த்தீங்கன்னா என்னது லாஸ்ட் இருக்க 3 நம்பர் ஃபஸ்ட்டு வரப்போகுது. அப்போ TOP வந்துடணும். சென்டர் மாற போகிறது இல்லை K இந்த 3 வருது லாஸ்ட்டாக வந்துச்சுன்னா DES த ஆன்சர் வில் பி என்ன போடுறாங்க TOPKDES அப்படிங்கிற ஆன்சர் வில் பி ஆப்ஷன் பி நமக்கு என்னது ஆன்சரில் வருது. தட்ஸ் ஆல் புரியுதுங்களா. ஸோ அதை கவனிங்க. ஸோ ஒன் செகண்ட் என்னது ஈஸியாக என்னது நமக்கு வந்து லெட்டர் அனாலஜி கொஸ்டின் பார்க்குறோம் நம்ம ஓகேவா. பார்க்கலாமா. ஸோ கவனிங்க RJN ஓகேவா. அப்போ இது எப்படி தான் இந்த கொஸ்டின் பார்க்கலாம் அப்படின்னா இந்த 2 நிச்சயம் ஃபார்மேட்டில் ஃபாலோ ஆகும்.
சேம் ஃபார்மேட் நினச்சிவாங்க, இந்த 2 ஃபாலோ ஆவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த 4 நம்பரும் எந்த ஒரு காமன் ஃபார்மேட்டில் ஃபாலோ ஆகுறாங்களோ சேம் ஃபார்மேட் மட்டும் யூஸ் பண்ணி இதுக்கு நம்ம ஆன்சரு கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? இப்போ கவனிங்க, RJ என்னங்களா, ஆர்னா 18, ஜேனா 10, என்ன அத்தனை 14. அது என்ன கொடுத்துட்டாங்க, OLU கொடுத்துட்டாங்களா? கவனிங்க 15, 12, 21 எப்படி தான் கொடுத்துட்டாங்கன்னா இங்கே பாருங்களேன் 14. இது வந்து நீங்கள் என்னது, இது 3 வரும், இங்கே 2 வரும், இங்கே என்னது 7 வரும். பட் அடுத்ததுக்கு இந்த மாடல் வந்து நமக்கு ஃபாலோ ஆக போகிறது இல்லை. அப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா என்னது, கிராஸ் செக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பாருங்களேன் 14, 15 என்னப்பா இங்கே வந்து ப்ளஸ் 1, இங்கே பாருங்கள் ப்ளஸ் 2, இங்கே பாருங்கள் ப்ளஸ் 3. அப்போ இங்கே என்னது ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 கிராஸ் ஆனது ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ சேம் பார்த்தீங்கன்னா DHL 4, 8, 12 ஓகேவா? அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ MJG ஓகேவா? ஸோ 13, 10, 7. அப்போ இங்கே என்னப்பா வருது, இங்கே பாருங்கள் கிராஸாக பாருங்க 1 கூடி இருக்குது, இங்கே பாருங்கள் 2 கூடி இருக்குது, இங்கே பாருங்கள் எத்தனை கூடி இருக்குது 3 கூடி இருக்குது. அப்போ எல்லாமே எந்த மாடலில் கூடிக்கிட்டு இருக்குது, கிராஸாக என்னது ஒவ்வொன்றா கூடிக்கிட்டு இருக்குது. அப்போ சேம் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா VKC 22, 11, 3. அப்போ இங்கே பாருங்கள் ப்ளஸ் 1 போடுங்க 4, இங்கே பாருங்க ப்ளஸ் 2 போடுங்க என்ன வருது 12, இங்கே ப்ளஸ் 3 போடுங்க என்ன வருது 25 நமக்கு வரணும். அப்புறம் வருது நமக்கு TL ஒய் நமக்கு என்னது ஆன்சரில் வர ஆரம்பிக்கணும். சாரி இங்கே நமக்கு என்னது 13 வரணும். 11 ப்ளஸ் 2 நமக்கு என்னப்பா வரணும் 13 வரணும். நமக்கு என்னது ஆன்சர் வந்து எம்மில் வரணும். ஓகேவா? புரியுதுங்களா? தட்ஸ் ஆல். ஆன்சர் யார் நமக்கு வந்து DMY ஓகேவா? த ஆன்சர் வில் பி DMY எனது ஆப்ஷன் ஏ நமக்கு ஆன்சர். தட்ஸ் ஆல். ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. புரியுதுங்களா? நம்பரை டேட்டா பார்க்குறீங்க ஓகேவா? சேமாக வர சார் அடுத்து வந்து கிராஸ் பண்ணி பாருங்கள், ஆன்சர் ஈஸியாக வந்துடும். மொத்தமாகவே 3 மாடல் தான் இருக்குது. ஒன்று டேரெக்டாக பார்க்குறது, அடுத்து பார்த்தீங்கன்னா அதோட என்னது ஆப்போசிட் நம்பரை பார்க்குறது, ஃபைனலாக என்னது இது வந்து கிராஸில் பார்க்குறது. ஓகேவா? மொத்தத்தில் 3 மாடல் தான். ஓகேவா? ஈஸியாக போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்க, இது ரொம்ப ஈஸியான மாடல் தான். ஹைதராபாத்தோட ஓகேவா? தெலுங்கானா கேபிட்டல் யாருங்க? ஹைதராபாத். அப்போ எந்த ஊரோட கேபிட்டல்? கேங்டாக்கு. எதுங்க வருவாங்க கேங்டாக்கு? ஒன்று வந்து தெரிஞ்ச ஆன்சர் போட்டுருங்க, தெரில அப்படின்னா ஆப்ஷன்ல வந்து என்னது கொண்டுறா பாருங்க. இப்போ உத்தரகாண்ட்னா யாருங்க கேபிட்டல்? யாரு? டேராடூன். ஓகே, யார் கேபிட்டல்? டேராடூன் தான் கேபிட்டல். ஓகேவா? கேரளாவுக்கு தெரியும். ஓகே, யாரு? திருவனந்தபுரம். ஓகேவா? திருவனந்தபுரம் நமக்கு தெரியும். ஓகேவா? திருவனந்தபுரம் நமக்கு தெரியும். ஓகேவா? கோவா யாருங்க? பானாஜி. ஓகேவா? கோவா கேபிட்டல் யாரு? பானாஜி. அப்போ கண்டிப்பாக ஆன்சர் யார் தான்? சிக்கிம். சிக்கிம் தான் யார் கேபிட்டல்? கேங்டக். ஓகேவா? சிக்கிம் தான் யார்? கேங்டக். இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஸோ ஈஸியாக என்னது எலக்ட்ரானாலஜி ரொம்ப ஈஸி. NK கொடுத்துட்டாங்க, JG கொடுத்துட்டாங்க, 14, 11, 10 இங்கே கணப்பாக கொடுத்துட்டாங்க 7. ஓகேவா? இங்கே இருக்கும்போது வந்து -4 இங்கே பாருங்க -4. அப்போ வந்து என்ன கொடுத்துட்டாங்க? ஒரிஜினல் பொசிஷன் -4 ஆகுது. அப்போ சேம் மாடலில் வருதான் பார்க்கலாம் நம்ம ஆன்சரை. SF. ஓகேவா? 19, 6 -4 போடுங்க என்ன வருது உங்களுக்கு? 15. இங்கே -4 என்ன வருது? -4 போட்டால் 2வா? அப்போ OB. த ஃபைனல் ஆன்சர் வில் பி OB வரணும். ஆன்சர் வில் பி ஆப்ஷன் ஏ நமக்கு என்னது? OB நமக்கு வருது. தட்ஸ் ஆல். ஓகே, கொஸ்டின் 18 பாருங்க. 18 என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு 3 டைஸ் என்னது கீழே உருட்டுறாங்க, அந்த மாதிரி நமக்கு என்னது 3 இது கிடைக்கலாம். புரியுதுங்களா? அப்போ இந்த டைஸை நான் விரித்து பார்த்துட்டேன் அப்படின்னா எனக்கு கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் ஏவா, பியா, சியா, டியா எந்த டைஸ் எனக்கு உருவாக்கப்படும் கேட்குறாங்க. புரியுதுங்களா? எப்போ ஜென்ரலாக என்ன கேட்பாங்க அப்படின்னா ஒரு என்னது பிரிக்கப்பட்ட டைஸ், ஒரு ஓப்பன் டைஸை கொடுத்துட்டு எப்படி வந்து மடக்கினா டைஸ் உருவாகுன்னு கேள்வி கேட்பாங்க. பட் இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து என்னது ஒரு மடக்கம டைஸை கொடுத்துட்டாங்க. இதுக்கு என்னது 3 வடிவங்கள் கொடுத்துட்டாங்க. 3 வடிவம் கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை வந்து நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எது டைஸ் உருவாகும் கேட்டுருக்காங்க. சார் ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இது பார்க்குறதுக்கு வந்து ஃபைண்டிங் தி ஆப்போசிட் நம்பர். ஓகேவா? எப்படி சார் பார்க்கலாம் இந்த 2 டைஸுக்கு ஆப்போசிட் அப்படின்னா டைஸ் 1 டைஸ் 2 வச்சுக்கோங்க. ஓகேவா? எப்படி சார் பார்க்கலாம் ஆப்போசிட்னா 2 டைஸ் சார் காமனாக இருக்குது, 2 காமனாக்கா அடிச்சிருங்க, வேலை முடிஞ்சு.
ஓகேவா? எங்கே நீங்கள் அடிக்கிறீங்களோ நீங்கள் என்னது அங்கேருந்து கிளாக் வைஸில் போக ஆரம்பிக்கணும். புரியுதாப்பா? என்னது 2 ரேஸை கம்பேர் பண்ணுறீங்க, எது காமன் ஃபேக்டரோ அடிச்சிருங்க, எங்கே அடிக்கணும் அங்கேருந்து நீங்கள் கிளாக் வைஸில் போக ஆரம்பிக்கணும் அப்படிங்கல. இது யாருப்பா வர்றாங்க? 6ம் 4ம் வருவாங்க கீழே நம்பர். ஓகேவா? 6 4 இங்கே அடிச்சிங்களா? அப்படின்னது இங்கேருந்து கிளாக் வைஸில் போக ஆரம்பிங்க. அப்போ நினச்சிவாங்க ஃபஸ்ட்டு நம்பர் 1 அடுத்து 3 வராங்களா? அப்போ 6க்கு ஆப்போசிட் 1 தான், 4க்கு ஆப்போசிட் யார்? 3 தான். ஓகேவா? மொத்தத்தான டைஸுக்கு 6 பக்கங்களா? அடுத்தது இந்த 2 நம்ம கம்பேர் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த 2 நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பிங்க. இது ரைஸ் 1 ரைஸ் 2 எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ பாருங்க 3 3 காமனாக அடிச்சிடலாமா? எப்போ என்னது நீங்கள் வந்து கிளாக் வைஸில் போவீங்களா? அப்போ இங்கேயும் போவீங்களா கிளாக் வைஸில்? அப்போ என்ன ஃபஸ்ட் வருவாங்க? இங்கே 2 வர்றாங்க ஃபஸ்ட் எடுத்தோடனே. ஓகேவா? 2 அடுத்து 1 இங்கே என்ன வர்றாங்க? ஃபஸ்ட்டு 5 6. அப்போ யாருங்க? 2க்கு ஆப்போசிட் 5, 1க்கு ஆப்போசிட் யார் நமக்கு? 6. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு தான். ஓகேவா? ஸோ 1க்கு ஆப்போசிட் 6னால 1 தான், 6க்கு ஆப்போசிட் 1 தான், போத் ஆர் காமன் தான். ஓகேவா? அப்போ யார்? 1க்கு ஆப்போசிட் 6, 3க்கு ஆப்போசிட் 4, 2க்கு ஆப்போசிட் 5. இது நமக்கு தேவையான விஷயங்கள் 3 பேர். ஓகேவா? இங்கே பாருங்க 5க்கு ஆப்போசிட் 3யா? இல்லை, யாரு? 5க்கு ஆப்போசிட் 2 தான். அப்படின்னது ஏ வந்து நமக்கு உருவாக்கப்படாது. ஓகேவா? இங்கே பாருங்க 3க்கு ஆப்போசிட் 4. ஓகே, ஆனால் யார்? 6க்கு ஆப்போசிட் தானே 1 நமக்கு தெரியும். ஓகேவா? எந்த நம்பர் ஆப்போசிட்டாக என்னது வந்து பக்கத்தில் வராது. அது வந்து எப்படி வரும்? ஆல்டர்னேட்டில் வரும், அட்ஜசன்ட்டில் வராது. இதுவும் வராது. ஓகேவா? அப்புறம் இதை பார்க்க நம்ம 4க்கு ஆப்போசிட்டாக 2 இல்லை. ஓகேவா? ஏன் 4க்கு ஆப்போசிட் யார்? 3. அப்போ இந்த ஒன்று செக் பண்ணி பாருங்கள். 2க்கு ஆப்போசிட் 5வா? ஆமாம், 2க்கு ஆப்போசிட் 5. இங்கே பாருங்க 6க்கு ஆப்போசிட் 1ஆ? ஆமாம், 6க்கு ஆப்போசிட் 1. 4க்கு ஆப்போசிட் 3யா? அதுவும் கரெக்டு தானது, 4க்கு ஆப்போசிட் 3. அப்போ இந்த இதை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த 3 ரேஸை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது எந்த ரேஸ் உருவாக்கப்படுகிறது? ஆப்ஷன் சி ரேஸாக நமக்கு என்னது உருவாக்கப்படுகிறது. ஆன்சர் சி, ஆப்ஷன் சி தான் நமக்கு என்னது ஆன்சர். புரியுதுங்களா? தட்ஸ் ஆல். கொஸ்டின் 19 பாருங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். என்னது அவங்க வந்து என்ன கேட்டுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இதை கொடுத்துருவாங்க, பிக்சர் கொடுத்து நினைச்சிப்பாங்க அப்படின்னா அதனுடைய நம்மகிட்ட என்ன கேட்பாங்க? நிறைய நிமிஷம் நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க. இது எப்படி தான் செய்யலாம் அப்படின்னா ஜஸ்ட் கொடுக்கப்பட்ட டெக்ஸ்ட்டை வந்து இந்த மாதிரி என்னது எழுதிக்கோங்க. புரியுதுங்களா? ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி என்னது எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதில் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க கண்ணாடி என்பது எந்த பக்கம் கொடுத்துருவாங்க? இந்த கிவன் என்னது எந்த பக்கம் கொடுத்துருவாங்க? நமக்கு வந்து ரைட் சைடு கொடுத்துட்டாங்களா? அப்படின்னது கண்ணாடி என்னது எந்த பக்கம் வைக்கப்படுகிறது? வலது பக்கத்தில் வைக்கப்படுகிறது. அப்படின்னா என்ன செய்யணும்? இந்த கொடுக்கப்பட்ட பிக்சரை எழுதிட்டு நீங்கள் என்னது இடது பக்கம் நீங்கள் என்னது திருப்பணும். ஏன்னா இந்த பக்கம் இருக்குது கண்ணாடி. ஓகே, எழுத்துக்கு எந்த பக்கம் இருக்கா? வலது பக்கம் கண்ணாடி இருந்தால் நீங்கள் என்னது அதுக்கு ஆப்போசிட் திருப்பி பாருங்க. இங்கே அச்சு விழுகுதா? இந்த ஒரு அச்சு விழுகும். இந்த அச்சு தான் என்னது உங்களுடைய மிரர் இமேஜ். ரொம்ப ஈஸி, எந்த இதுவும் படிக்க வேணாம். ஓகேவா? ஜஸ்ட்டு எழுதுறீங்க, இந்த பக்கம் திருப்பி பார்க்குறீங்க, இந்த பக்கம் இருக்கும். இதானது உங்களுடைய மிரர் இமேஜ். ஓகேவா? அதை பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் இப்போ வரும். எம்ஏ எல்ஏ ஒய்ஏ எல்ஏம்னா அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் பி தான் வருது. ஆப்ஷன் ஏஓ சிஓ டிஓ வரப்போகிறது இல்லை. ஆன்சர் யார்? நமக்கு வந்து ஆப்ஷன் பி நமக்கு ஆன்சர். தட்ஸ் ஆல். ஓகே, இதை கவனிங்க. என்ன கொடுத்துலாம் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கலெக்ஷன்ஸ் ஆஃப் த லெட்டர்ஸ் வில் லுக் அவுட் தி சேம் இன் தி மிரர். அதாவது பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் பார்க்கும்போது எது வந்து அப்படியே ஒரே மாதிரின்னு கேள்வி கேட்டுருக்காங்க. எதெல்லாம் சார் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஓகேவா? ஒரு 11 லிட்டர் பார்க்க எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்கும் 11 லிட்டர். யாரெல்லாம் அவங்க? AHIMO. ஓகேவா? அது ஆர்வம் வர்றாங்க. TUVWX இவங்க அடிச்சுவாங்க, பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. ஓகேவா? பார்க்கும்போது AOIVO ஏதாவது பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. ஓகேவா? டான்ஸ் வெளியே எதுப்பா நமக்கு ஆப்ஷன் டி. ஓகேவா? இந்த ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப நல்ல கஷ்டம் கிடையாது. ஓகேவா? டேக் 1 minute. சரி, கவனிங்க. அடுத்து 21 பாருங்க. லுக்கிங் இன்டு அ மிரர். ஓகேவா? என்ன பண்ணிட்டாங்கன்னா the clock shows 9:30 as a time. the actual time is கேட்டாங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி தான்ப்பா. ஓகே, இட்ஸ் நாட் டூ மச் டஃப். ஆல்ரெடி காஸ்ட் அவங்க இன்ஃபார்ம் பண்ண மாடல் தான், சேம் மாடல் தான். பார்த்தீங்கன்னா சேம் என்ன செய்யலாம் அப்படின்னா என்னது 1 செகண்ட் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. பிக்சர்ஸ் ட்ரா பண்ணி என்னது அது வந்து லுக்கிங் இன்டு எ மிரர் த கிளாக் ஷோஸ் என்னது கண்ணாடியில் பார்த்தால் நேரம் வந்து 9:30 எனில் அது உண்மையாக நேரம் கேட்டுருக்காங்களா? அப்போ நினச்சி இந்த மாதிரி நீங்கள் நம்பர்ஸ்லாம் போட்டுக்கோங்க. அப்போ நீங்கள் என்னது 9:30 அப்படின்னா நமக்கு என்ன செய்யும்? 9க்கும் 10 கடையில் என்னது சின்ன முள் நிற்கும். அரை என்னது கண்டிப்பாக 6 நோக்கி நிற்குங்களா? இதை இப்படி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ இந்த இதை திருப்பி பாருங்க.
எங்கே இருக்குது? நம்பர் 2க்கும் 3க்கும் என்னது இடையில சின்ன முள் நிற்கிதுங்களா? இது எப்படி இருக்குது? ஆரம்பத்தில் நிற்கிங்களா பெரிய முள் பண்ணது இது வந்து நமக்கு வந்து மணி வந்து என்னது 2:30 காமிக்குது. அப்போ டைம் எத்தனை நமக்கு வந்து 2:30 நமக்கு என்னது டயத்தை காமிக்கும். புரியுதா? நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா நம்பர் என்னது 9 எழுதினது இப்படி திருப்பி பார்க்கக்கூடாது. எழுதணும் டயக்ராம் போட்டு இதில் திருப்பி பார்க்கணும். அப்போ தான் ஆன்சர் கரெக்டாக வரும். புரியுதுங்களா? இப்போ ஆன்சர் நமக்கு வந்து ஆப்ஷன் ஏன் நமக்கு என்னது 2:30 மணி. இதெல்லாம் என்னது ஈஸியாக மார்க் வாங்கிட்டு போகிற மாடல்கள். புரியுதுங்களா? இப்போ பாருங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் பொசிஷன் டைஸ் கொடுத்துருவாங்க. நமக்கு கொடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கலர் கேட்டிருக்காங்க. எது கேட்டிருக்காங்க அப்படின்னா எந்த இது பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்திற்கு என்னது எதிரான பக்கம். அப்போ என்னப்பா செய்யணும்? எது காமனாக அதை அடிச்சிருங்க. ரெட் காமனாக அடிச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க எல்லோ காமனாக அடிச்சுக்கலாம். அப்போ ரிமைனிங் யார் இருக்காங்க? ஒயிட்டுக்கு ஆப்போசிட் ரிமைனிங் யார் இருக்காங்க? க்ரீன் தான் இருக்காங்க. அப்படின்னா கண்டிப்பாக என்னது வெள்ளை நிறத்துக்கு எதிரான பக்கம் எது? க்ரீன். ஓகேவா? பச்சை தான் என்னது வெள்ளைக்கு எதிரான நிறம். புரியுதுங்களா? அவ்வளோதான். இங்கே பாருங்க which color is opposite to the plane having blue color. நீல நிறத்திற்கு எதிரான பக்கம். இங்கே என்ன பண்ணிட்டாங்க? the given 2 more days கொடுத்துட்டாங்களா? அப்போ உங்கள் இஷ்டம், நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஆனால் என்ன பண்ணால் எடுக்கக்கூடிய டைஸில் ப்ளூ கலர் இருக்கணும். இது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டைஸு 1ஐயும் 2ஐயும் எடுத்துட்டேன் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு, அப்போ எடுத்தோடனே பாருங்கள் எனக்கு ப்ளூ அடியாயிரும். அப்போ நான் வந்து நான் எடுக்கக்கூடாது. ஏன்? அவன் கேட்ட கேள்வி என்னது? ப்ளூ கலர். நான் எடுக்கிற டைஸில் ப்ளூ இருக்கணும். ஓகே, இந்த பக்கம் டைஸில் என்னது? ப்ளூ இருக்கக்கூடாது. ஏன்? அப்போ 2 அடியாயிரும் காமன் டைமில். அப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா இது எடுக்காதீங்க நீங்கள். ஓகேவா? வேறு டைஸ் எடுக்கலாமா? இது எடுத்துக்கலாமா? இதில் என்னது? ப்ளூ இருக்குது. இதை பாருங்கள் ப்ளூ இல்லையா? அப்போ டைஸ் என்னது? 1ஐயும் 4ஐயும் எடுங்க. புரியுதுங்களா? ஸோ 1ஐயும் 4ஐயும் எடுத்துட்டீங்க அப்படின்னா எது பாருக்காங்க அந்த இடத்துல வந்து நமக்கு? ஸோ க்ரீன் அடிச்சுக்கலாம். ஓகேவா? வேறு எது இருக்குங்களா? வேறு எதுவுமே இல்லை. ஸோ கோயிங் பை கிளாக் வைஸில் போய்க்கணும் அடிச்சதுலேருந்து. ஓகேவா? ஃபர்ஸ்ட் யாருக்கா வர்றாங்க? ப்ளூ. எது வருது கலர் நமக்கு? எல்லோ வருது ஆப்போசிட். ஓகே, அடுத்து வர்றாங்க ரெட். அதுக்கு என்ன வருது ஆப்போசிட்? இங்கே போனீங்க அப்படின்னா பர்பிள் வருது. பர்பிள். அப்போ ப்ளூக்கு ஆப்போசிட் யாருங்க? நமக்கு எல்லோ தான் வருது. தட்ஸ் ஆல். ஓகேவா? ஆன்சர் யாருப்பா நமக்கு வந்து? ஓகே, அதே எது ஆப்போசிட் வந்து நமக்கு எல்லோ வருது. தட்ஸ் ஆல். என்ன செய்யணும் அப்படின்னா எது காமனாக அடிச்சுட்டு நீங்கள் என்னது அடுத்து வந்து கிளாக் வைஸில் போயிடணும் அடிச்சதுலேருந்து. ஓகேவா? இங்கே அடிச்சிங்கன்னா இதுக்கு அடுத்து கிளாக் வைஸில் மேலே ப்ளூ கீழே ரெட்டு. நீங்கள் என்னது ப்ளூ ரெட்டு இந்த பக்கம் இல்லாதீங்க, தப்பாக ஆன்சர் வரும். ப்ளூ ரெட்டு. அடுத்தது இங்கே எடுத்து போனீங்கன்னா எல்லோ பர்பிள். இவ்வளோதான் ஆன்சர். புரியுதுங்களா? டான்ஸ் வெளியே எதிர்ப்பாங்க வந்து ஆப்ஷன் ஏ உங்களுக்கு ஆன்சர். இவ்வளோதான். சரி, கவனிங்க. தட்ஸ் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு என்னது கேள்வி. அந்த கேள்வி என்ன கேள்வி கேட்டுறாங்கன்னா என்னது வேர்ட் நாலேஜ் கொஸ்டின். கிளாக் இஸ் ரிலேட்டட் டு டைமா. ஓகேவா? கடிகாரத்திற்கு தொடர்புடைய வார்த்தை மணி எனில் வெப்பமானிக்கு எதுப்பா வந்து தொடர்புடையது? எதுப்பா? டெம்பரேச்சர். ஓகேவா? ஹீட் கிடையாது, என்னது? டெம்பரேச்சர். என்னப்பா செய்யும்? தெர்மோமீட்டர் என்ன செய்யும்? இட்ஸ் என்னது? மெஷரிங் டெம்பரேச்சர். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். 25 பாருங்க. ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் 25. ஸோ ஒன்ஸ் அகைன் தி ஆஸ்கிங் என்னது? கோடிங் அண்ட் டிகோடிங். அப்போ மெஷின் MECHINE செக் பண்ணலாமா? செக் கவனிங்க. எம்ம பாருங்க. எம்முக்கு என்ன வரும்? 13 1 3 8 9 14 5. ஓகேவா? ஸோ கவனிங்க. இங்கே என்ன கொடுத்துறாங்க? 19 7 9 14 15 20 11. அப்போ இங்கே என்ன கொடுத்துட்டாங்க? +6 ஆயிடுச்சு. அப்படி தானேப்பா? 1 + 6 7. அப்போ இங்கேயும் பாருங்கள் 3 + 6 9 8 + 6 14. இப்போ எல்லாமே என்ன ஆயிருக்கு? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் என்னது 6 வந்து இன்க்ரீஸிங் ஆகிருக்கு கவுண்டிங்கில். அதுக்கான நம்பரை கொடுத்துட்டாங்க. அப்போ சேம் மாடலில் டேஞ்சர் கேட்டிருக்காங்களா? மட்டும் கேள்வி கேட்டிருக்காங்களா? அப்போ டேஞ்சர் என்ன பாருங்க. 4 1 14 7 5 18. அப்போ இங்கே பாருங்கள் +6. எல்லா இதிலும் பண்ணது 6 நம்ம கூட்டி போட்டால் வேலை முடிஞ்சு. ஈஸி தான். புரியுதுங்களா? என்னது எல்லாமே என்னது +6 நமக்கு என்னது கூட ஆரம்பிக்குது. அப்போ பாருங்கள் 10 7 20 13 11 14. என்னப்பா வருது? 10 7 20 13 11 24. ஆன்சர் யார்? நமக்கு ஆப்ஷன் சி நமக்கு என்னது ஆன்சரில் வர்றாங்க. ஓகேவா? ஸோ 24. இங்கே 14 24. ஏன்னா 18 + 6 நமக்கு என்னது 24. புரியுதுங்களா? தட்ஸ் ஆல். அடுத்து பாருங்கள் 26 பாருங்கள். கடிகாரத்தின் வழியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நேரம் என்னவாப்பா 3 மணி 15 நிமிடங்களாக உள்ளது.
இங்கிலீஷில் படிச்சீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் கொஸ்டின் உங்களுக்கு. பாருங்களேன், a clock seen through a mirror shows quarter posterior. குவார்டர் என்னப்பா வரும், ஒரு கடிகாரத்தை 4ஆக பிரிச்சிங்கன்னா என்னது இந்த கால் பகுதி என்னது குவார்ட்டர். ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் அண்ட் இஸ் செகண்ட் குவார்ட்டர், இஸ் a தேர்ட் அண்ட் இஸ் a ஃபோர்த் குவார்ட்டர். ஓகேவா, அப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா என்னது குவார்ட்டர் பாஸ்டியர்னா என்னது 3 மணி கடந்திருக்குன்னு அர்த்தம் கொஞ்சம். ஓகேவா, அப்போ வாட் இஸ் த டைம் கட்டுறாங்களா, தமிழில் படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். 3 மணி என்னது 15 தான் காமிக்குதான். இதில் நம்ம வந்து எதில் பார்க்குற நம்ம கண்ணாடியில் பார்க்கும்பொழுது, ஆனால் அதனுடைய சரியான நேரம் கேட்டுருக்காங்களா கேள்வி. ஸோ ரொம்ப ஈஸி. திரும்ப நீங்கள் ஒன்று என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் என்னது பிக்சர் வரைஞ்சிக்கோங்க, புரியுதுங்களா. அப்போ 3 கால் நீங்கள் என்ன செய்யணும், 3 கால்னா பிக்சரில் இந்த 3க்கும் 4க்கும் கொஞ்சம் என்னது தள்ளி வரையணும் முள்ள, ஏன்னா 3 கால் ஆயிடுச்சுல. அப்போ என்னது கால்னா என்னது இந்த பெரிய முள்ள எங்கே செய்யும், இங்கே என்னது இந்த 3.10 இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி பாருங்க என்ன செய்யுது, இந்த முள் வந்து சின்ன முள் பாருங்க 8க்கும் 9க்கு என்னது இடைப்பட்டதில் இருக்குது. பெரிய முள் என்ன செய்யுது, நேர 9 நோக்கி காமிக்குது. அப்போ என்னது 8க்கும் 9க்கு என்னது 8க்கும் 9க்கும் இடையில் இருக்குதா, அப்போ என்னது 8:45 அர்த்தம் மணி. அப்போ என்னது 8:45 நிமிடங்கள் நமக்கு ஆன்சர் அர்த்தம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சரி, என்ன செய்யணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து டிராயிங் த பிக்சர் என்னது ஃபோல்டிங் த பேப்பர், இதுதான் அவங்க வேலையே. சரி, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் கேட்குறாங்க டிஎன்பிஎஸ்சியில். டோன்ட் ஃபர்கெட் டு கெட் 2 மார்க்ஸ். ஓகேவா, ஆன்சர் என்னப்பா 8:45 நிமிடங்கள் நமக்கு ஆன்சர், இவ்வளோதான். ஓகே, கொஸ்டின் 27 பார்க்கலாமா. ஸோ 27 என்ன விட்றாங்க பாருங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கோடிங் அண்ட் டிகோடிங்கில் ஒரு ஃபைனல் மாடல் கேட்டிருப்பாங்க. ஓகேவா, என்ன கேட்டுறாங்க பாருங்க. பிரெட் இஸ் கால்டு பட்டர். ஓகேவா, பட்டர் இஸ் கால்டு என்னது மில்க், மில்க் இஸ் கால்டு ஷர்ட், ஷர்ட் இஸ் கால்டு ஷூ, shoe is called bicycle, bicycle is called watch, watch is called aeroplane, and aeroplane is called ship. Then which of the following indicates the time in that language? பாத்தீங்களா, அப்ப என்னது இந்த லாங்குவேஜ்ல நேரத்தை குறிப்பது எது, நேரத்தை குறிப்பது எதுப்பா, வாட்ச் தான் ஆப்வியஸா. அப்ப இந்த வாட்சுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, வாட்ச் இஸ் கால்ட் ஏரோப்ளேன். புரியுதுங்களா, நேரத்தை குறிப்பிடப்படுவது வாட்ச் தான். பட் என்னது இந்த லாங்குவேஜ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாட்ச் என்பது ஏரோப்ளேன் என்று அழைக்கப்படுகிறது எனில் ஆன்சர் பண்ண நமக்கு வந்து ஆப்ஷன் என்னது, நமக்கு வந்து டி தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் ஏ போட்டாலே தப்பு. புரியுதுங்களா, ஆப்ஷன் டி தான் நமக்கு ஆன்சர். ஏன் அப்படின்னா வாட்ச் என்பது எவ்வாறாக அழைக்கப்படுகிறது, வாட்ச் என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது, விமானம் என்று அழைக்கப்படுகிறது கொடுத்துட்டாங்க. அப்போ ஆன்சர் நமக்கு வந்து ஆப்ஷன் டி தான் நமக்கு ஆன்சர். புரியுதுங்களா, தட்ஸ் ஆல். 28 பாருங்க, இஸ் ஏ ஃபிகரல் அனாலஜி கொஸ்டின். ஓகேவா, ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்க 3 கோணம் இருக்குதா, இங்கே இருக்குது 4 கோணம் இருக்குது. அப்போ இங்கே பாருங்க 5 கொடுத்துட்டா கண்டிப்பாக 5 இருக்கணும். 6 கோணம் உடையது வரணும். 6 கோணம் உடையது அருங்கோணம், ஆப்ஷன் டி ஹெக்ஸகன் நமக்கு ஆன்சர். புரியுதுங்களா, இவ்வளவுதான். ஓகே, 29வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியோ அண்ட் எஸ்ஐயோ இதாக பற்றி அந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க அந்த கொஸ்டின். ஓகேவா, இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பா. எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி அண்ட் எஸ்ஐ இந்த கொஸ்டினில் அடிக்கடி இந்த மாடலில் பார்த்துருக்கோம். இந்த மாடலில் ஓகேவா. ஸோ கவனிங்க, என்ன கொடுத்துட்டாங்க, ரெட். அதுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, 6720 கொடுத்துட்டாங்களா. ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரிஜினல் பொசிஷன் எழுதுங்க, 18:5 அப்படி தானே. ஆனால் அவங்க என்ன கொடுத்துட்டாங்க 67 கொடுத்துட்டாங்களா. அப்போ இங்கே பாருங்க 2 கூட்டுங்க என்ன வருது 6, இங்கே 2 கூட்டுங்க என்ன வருது 7, இங்கே 2 கூட்டு என்ன வருது 20. அப்போ என்ன பண்ணிட்டாங்க 20, 7, 6 ஆன்சர் வருது. அதனால வந்து இந்த ஆர்டரில் எழுதி ஆன்சர் எழுதிட்டாங்க. அப்போ சேம் பார்த்தீங்கன்னா க்ரீன், GREEN, அதுக்கு ஃபஸ்ட் என்னது ஒரிஜினல் பொசிஷன் எழுதுங்க, 7, 18, 5, 5, 14. ஓகேவா, ப்ளஸ் 2 போடுங்க என்ன வருது 9, ப்ளஸ் 2 போடுங்க 20, ப்ளஸ் 2 போடுங்க என்ன வருது 7, இதுக்கு ப்ளஸ் 2 போடுங்க 7, இதுக்கு ப்ளஸ் 2 போடுங்க என்ன வருது 16. அதனால என்னது இந்த ஆர்டரில் எழுதுறாங்க. அப்படிங்கல 167720 the answer will be 167720. Okay, the answer will be option B, 167720. That's all. புரியுதுங்களா, அவ்வளோதான்ப்பா. சிம்பிள் பார்க்கலாமா. 30 பாருங்க. 30 பார்த்தீங்கன்னா கேலண்டர் கொஸ்டின் ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு. ஓகே, 30க்கு மேலே கொஸ்டின் ஆரம்பிக்கும் கேலண்டர் கொஸ்டின். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேலண்டர் கொஸ்டின். கவனி என்ன கேட்டாங்கன்னா கலா அண்ட் வாணியா ஃப்ரெண்ட்ஸா. ஓகேவா, கலா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்று வந்து கலாவினோட பிறந்தநாள் சொல்லிட்டாங்க. ஓகேவா, அடுத்த என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா அண்ட் சியாஸ் வாணி, வாணியை பார்த்து கேள்வி கேட்குறாங்க, எப்போ வந்து உன் பர்த்டே வந்து வருதுன்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா, அதுக்கு வாணி என்ன சொல்கிறாங்கன்னா டுடே இஸ் மண்டே அண்ட் ஐ செலிப்ரேட்டட் மை பர்த்டே 75 days ago. அப்போ உங்களுக்கு கொஸ்டின் வந்து இதான் கேட்டுறாங்க கேள்வி. புரியுதுங்களா,
என்ன கேட்டாங்க, வாணியினுடைய பிறந்தநாள் என்றும் கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? அவங்க இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து என்ன தேவை, கண்டிப்பாக டுடே தேவை. அவங்களே கொடுத்துட்டாங்க, டுடே இஸ் மண்டே கொடுத்துட்டாங்க. அப்போ டுடே இஸ் மண்டே, டுடே யாருப்பா, டுடே இஸ் மண்டே. என்ன கேட்டாங்க நம்மகிட்ட, ஐ செலிப்ரேட்டட் மை பர்த்டே 75 days ago. அப்படின்னாங்க, நானது என்னுடைய பிறந்தநாள் எனது 75 நாட்களுக்கு முன் கொண்டாடினேன். இது கேட்டுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முன்னா பின்னா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க சொல்லிட்டாங்க எனது முன் சொல்லிட்டாங்களா, அப்போ என்ன பண்ணா 75 டிவைடிங் பை 7 போட போறீங்க. ஏன் சார் 7 போடுறீங்க டிவைடிங் பை 7 அப்படின்னா வாரத்துக்கு 7 நாள். அப்போ அடிங்க நமக்கு என்ன வருது, என்னப்பா வரும், 10 நமக்கு என்னது 70 வருமா, அப்படித்தானே? என்ன வரும், 10 70 வரும். மீதி நமக்கு என்ன வரும், ரிமைண்டர் நமக்கு 5 வரும். இப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, வந்த ரிமைண்டர் நீங்கள் என்னது மண்டையிலேருந்து கழிச்சிடணும். ஏன் அப்படின்னா கேட்ட கேள்வி முன், இதே பின்கடை நீங்கள் என்ன செய்யணும், இதுலேருந்து நீங்கள் கூட்டிக்கிறணும். ஓகேவா? அப்போ மண்டேலேருந்து நீங்கள் என்னது 5 நாளை கழிச்சு மாடி போங்க. சண்டே, சாட்டர்டே, ஃப்ரைடே, அடுத்த போடுவாங்க தேர்ஸ்டே அண்ட் வெனஸ்டே. புரியுதுங்களா? 1 2 3 4 5. ஓகேவா? இவ்வளோ தான். அப்போ 5ஆவது நாள் யார் நமக்கு வந்து வெனஸ்டே. இவ்வளோ தான். அப்போ ஆன்சர் யார் வராங்க, நமக்கு வந்து வெனஸ்டே வருவாங்க. ஆன்சர் நமக்கு ஆன்சர் யார், நமக்கு புதன்கிழமை வருவாங்க. தட்ஸ் ஆல். புரியுதுங்களா? ஓகே. ஸோ கவனிங்க, A = 1, B = 2, Z = 26 அப்படின்னா OWL என்ற வார்த்தைக்கு இணையான மதிப்பு உடைய எந்த வார்த்தைன்னு கேட்டிருக்காங்க நமக்கு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு இந்த OWLக்கு என்னது வேல்யூ பாருங்கள். O எத்தனை வரும், 15. W எத்தனை வரும், 23. L நமக்கு என்ன வரும், 12. மொத்தமாக கூட நமக்கு என்ன வருது பாருங்கள், 25 35 என்ன வருது பாருங்கள், 8 10 0 மேலே ஒன்றுங்களா 5 என்ன நமக்கு வருது, ஆன்சர் 50 வருது. அப்போ இந்த 50 மதிப்பு உடையதை பார்க்க போகிறோம் நம்ம. ஓகேவா? பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஏ பார்க்கலாம். ஆப்ஷன் ஃபிஷ்ஷு, FISHங்களா, Fனா 6, Iனா 9, Sனா 19, Hனா 8. ஓகேவா? நமக்கு தேவையில்லை. ஓகேவா? எய்தர் கேபிட்டலோ ஸ்மாலோ பொசிஷன் மாற போகிறது இல்லை. ஓகேவா? ஸோ கவனிங்க, எவ்வளோ பாருங்கள், 18 18 ஒரு 8 தரம் 26, 32க்கு 2 மேலே 3 நமக்கு என்னது 42 தான் வருது. ஆன்சர் 50 வரல. ஆப்ஷன் ஏ வரப்போகிறது இல்லை. ஆப்ஷன் பி செக் பண்ணலாமா? பிஜினா, ஸோ PIGEON. ஓகே. ஸோ பினா 16, ஐனா 9, ஜீனா 7, ஈனா 5, ஓனா 15, என்னா 14. ஓகேவா? ஸோ கூட என்ன வருது பாருங்கள், 15 சரி 15 22 22 ஒரு 32 ஒரு 32 ஒரு 4 36க்கு 6 மேலே 3ங்களா, என்னோட ஆன்சர் நமக்கு 66 வருது. ஸோ ஆன்சர் பி நமக்கு வரப்போகிறது இல்லை. ஆப்ஷன் சி செக் பண்ணலாம் நம்ம. ஸோ சி செக் பண்ணலாம். சி ஸ்னேக்கா, SNAKEங்களா. ஓகே. எஸ்னா 19, N 14, A 1, K 11, இது 5. கூட்டுக்கிற எவ்வளோ பாருங்கள், 10 15 எஸ் 10 15 20 20க்கு 0 மேலே 2ங்களா, 2 3 4 5ங்களா, என்ன ஆன்சர் வருது, 50 வருதுங்களா. 50 பாருங்கள், போத் ஆர் சேம். அப்போ ஆன்சர் யார் நமக்கு வந்து அதுக்கு இணையாக கொண்டது ஸ்னேக். இவ்வளோ தான். புரியுதுங்களா? இதில் பார்த்தீங்கன்னா அவங்க சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. ஏனா 1 தான், பினா 2 தான், இசட்னா 26 தான். என்னது எதுவும் மாற போகிறது இல்லை பொசிஷன். அப்போ ஆன்சர் யார், ஆப்வியஸாக நமக்கு வந்து ஆன்சர் வந்து நமக்கு ஸ்னேக் தான் ஆன்சர். புரியுதுங்களா? ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் சி நமக்கு ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ ரொம்ப ஈஸி தான். ஓகே. 32வது கொஸ்டினை பாருங்கள். இது வந்து டைஸ் மாடல் கொஸ்டின், ஆனால் டைஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் சொன்ன மாதிரி தான் கொஷின். ஓகேவா? பி அவேர்னஸாக இருக்கும் இந்த கொஷினை. நம்ம பாருங்கள், யூஸ்வல் டைஸ் ஆர் த்ரோன் ஆன் த கிரவுண்ட், ஃபைண்ட் த நம்பர் விச் இஸ் ஆப்போசிட் ஆஃப் 6. எப்படி தான் சால்வ் பண்ணுறது, டைஸே கொடுக்கல சார் அப்படின்னா, இந்த டைஸை பாருங்கள், இந்த கிவன் த வேர்டு யூஸ்வல் டைஸ், அதுதான் உங்களுக்கான கீவேர்டு. தமிழில் பாருங்கள், இந்த கிவன் வழக்கமான பாடை கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்போ இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க, எய்தர் த கிவன் யூஸ்வல் டைஸ் ஆர் ஸ்டாண்டர்டைஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே. அப்படி தப்பா என்னப்பா கொடுத்துருப்பாங்க டைஸு, எய்தர் த கிவன் அது யூஸ்வல் ஆர் அது ஸ்டாண்டர்ட் கொடுத்துருப்பாங்க டைஸ் நமக்கு. அப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, இந்த டைஸ் நமக்கு தெரியும் ஆன்சர் என்ன தெரியும், அதனுடைய எதிர்பக்கத்தின் கூடுதல் நமக்கு என்ன வரும், 7 வரும். ஓகேவா? பார்த்தீங்க அப்படின்னா
எதிர்பக்கத்தின் கூடுதல் 7 அப்படின்னா இப்போ ஒரு யூசுவல் டைஸில் 1 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஆப்போசிட் யார் 6. அப்போ தான் கூட்டினா உங்களுக்கு 7 வரும். புரியுதுங்களா? அப்போ அதே யூசுவல் டைஸில் 2 இருந்தால் கண்டிப்பாக ஆப்போசிட் யார் 5 தான். அப்போ தான் 7 வரும். ஒரு யூசுவல் டைஸில் 3 இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு ஆப்போசிட் எது 4 தான். புரியுதுங்களா? அப்போ அவங்க கூட்டினா 7 வரும். நீங்கள் விளையாடக்கூடிய ஒரு பகடை, அந்த பகடை வந்து ஒரு சாதாரண பகடைனா கண்டிப்பாக அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த தாயக்கட்டையை பார்த்தீங்கன்னா மேலே 1 புள்ளினா அதுக்கு ஆப்போசிட்டில் 6 புள்ளி இருக்கும். 2 புள்ளினா அதுக்கு ஆப்போசிட் பக்கத்தில் 5 புள்ளி இருக்கும். 3 புள்ளினா அதுக்கு ஆப்போசிட்டில் எது இருக்கும் 4 புள்ளி இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். அதானது யூசுவல் டைஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இதில் ரொம்ப ஈஸியாக பார்த்துடலாம். 6க்கான எதிர்பக்கம் எதுங்க? 6க்கான எதிர்பக்கம் என்னது? ஆல்வேஸ் 1 தான். புரியுதுங்களா? த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் ஏ தான் நீங்கள் போட்டிருக்கீங்க தவிர ஆப்ஷன் டி நீங்கள் போட்டிருக்க கூடாது. ஓகேவா? நம்ம கிளாஸில் பார்த்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் இது. ஓகே, கொஸ்டின் 33 பாருங்கள். ஸோ ஒன்ஸ் அகைன் that's the சேம் மாடல். ஓகேவா? யூஸ்வல் டைஸ் கேட்டுருக்காங்க. they given 4 usual dice are thrown on the ground. ஓகேவா? என்னது 4 வழக்கமான பகடை தரையில் வீசப்படுகிறது. அவற்றினுடைய மேல்முகம் அப்படின்னா என்னங்க? டாப் ஃபேஸ். புரியுதுங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா இதுதான் டைஸ் அப்படின்னா டாப் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஓகேவா? ஸோ கவனி என்ன கொடுத்தா டாப் ஃபேஸ் ஃபுல்லாக 4 3 1 5 4 3 1 5 கொடுத்துட்டாங்க. அது வீசப்படுகிறது. புரியுதுங்களா? என்ன பண்ணுறாங்களா? இந்த 4 பகடைகளில் மேல்முகங்களில் உள்ள எண்ணிக்கையில் மொத்த எண்ணிக்கை 13 இருக்கிறதா. அப்போ நீங்கள் என்னது 4 + 3 + 1 + 5 என்ன அடுத்து வருதா? 6 9 13 வருதான். என்ன கேட்டுட்டாங்கன்னா தரையை தொடு முகங்களின் மொத்த எண்ணிக்கையை இன்னும் கேட்டுட்டாங்க. ஓகேவா? வாட் இஸ் த டோட்டல் ஆஃப் த ஃபேஸஸ் டச்சிங் ஆன் தி கிரவுண்ட் அப்படின்னா எதுங்க? அப்போ இவங்கெல்லாம் டாப் ஃபேஸ் அப்படின்னா இவங்களாம் என்னது? டச்சிங் ஆன் தி கிரவுண்ட் ஃபேஸுங்களா? இப்போ இவங்களாம் யார்? பாட்டம் ஃபேஸ். இது டாப் ஃபேஸ்னா மேலே இருக்கும், பாட்டம் ஆனது கீழே தரையை தொடக்கூடியது. அப்போ என்ன கேட்டாங்கன்னா அதோட ஆப்போசிட் அப்படின்ற என்னது நமக்கு வந்து சுற்றி வர சொல்கிறாங்க, வேற ஒன்றுமே இல்லை. அப்போ 4க்கு ஆப்போசிட் எதுங்க? கண்டிப்பாக இங்கே 3 தான். எப்படி சார் ஆப்போசிட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இவங்க டாப் ஃபேஸ். அப்போ யார் சார் கீழே தொடுவாங்க? தரையை தொடர்றதெல்லாம் யார்? பாட்டம் தொடுவாங்க. அப்போ கண்டிப்பாக இதுக்கு ஆப்போசிட் யார்? 3 தான். அவன் சொன்னது தான். ஓகே, யூஸ்வல் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் சார்? ஆப்போசிட்டை பார்க்குறதுக்குன்னா எதிரே உள்ள பக்கத்தின் கூடுதல் 7 ஆகும். இது கிளாஸில் சொல்லி கொடுத்தாச்சு உங்களுக்கு ஆல்ரெடி. ஓகேவா? 3க்கு ஆப்போசிட் கண்டிப்பாக 4 தான். 1க்கு ஆப்போசிட் கண்டிப்பாக 6 தான். 5க்கு ஆப்போசிட் கண்டிப்பாக 2 தான். இதை ஃபுல்லாக கூட்டுங்க. ஏதாவது சொல்லிட்டு 3 + 4 7 + 6 13 + 2 ஆன்சர் வந்து 15 வருது. ஆன்சர் என்ன வருது உங்களுக்கு? 15 வரணும். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் டி நீங்கள் போட்டிருக்கவே கூடாது. புரியுதுங்களா? தட்ஸ் ஆல். ஸோ கவனிங்க 34 ரொம்ப ஈஸி. இது பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து டேட் நேவிகேஷன் மாடல் அப்படின்னா என்னங்க? டேட் நேவிகேஷன் அப்படின்னா இயரோ என்னது நமக்கு வந்து இயரோ மந்த்தோ மாறியிருக்காது. எது மட்டும்தான் மாறுது? டேட்டு மட்டும்தான் மாறுது. அப்போ என்ன ஃபஸ்ட்டு இதில் சார் செய்யலாம் அந்த மாடல் அப்படின்னா ரொம்ப ஈஸியான மாடல் தான். 29ல் 4 கழிச்சிருங்க. என்ன ஆன்சர் வரும்? 25 வருதா? இவ்வளவு தான். ஓகேவா? பண்ணிச்சு நான் வந்த ஆன்சரை நம்ம 7ல் அடிங்க. நமக்கு என்ன வரும்? 3 21 என்னப்பா வருது? ரிமைண்டர் 4 வருதுங்களா? அப்போ என்ன சார் செய்யணும்? 4 வந்துச்சுன்னா கொடுக்கப்பட்ட கிவன் டேவோட 4 கூட்டிக்கோங்க. கிவன் டே யாரு? சண்டேவா? சண்டே +4 நமக்கு என்னப்பா ஆன்சர் வரும்? தேர்ஸ்டே வரும். புரியுதுங்களா? என்ன ஆன்சர் வரும் நமக்கு? தேர்ஸ்டே வரும். ஓகே, அப்படி கூட்டுங்க. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே. ஆன்சர் புரியுதுங்களா? 4ங்களா? அவ்வளோதான். ஓகேவா? ஏன்னா சண்டே +4 அப்படின்னது மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே. ஆன்சர் வைக்கிறப்ப நமக்கு வந்து தேர்ஸ்டே வருது. ஃபைனல் ஆன்சர் வில் பி என்னது? தேர்ஸ்டே. இதானது ரொம்ப ரொம்ப ஈஸியான மாடல். ஓகே, ஸோ முதல்ல பார்த்த மாடல் தான். எப்போ வந்து கேலண்டர் ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க. இது யூபிஎஸ்சியில் 2024 சிசேட்டில் கேட்ட கொஷின். நம்ம சொன்ன மாடல் தான். என்ன செய்வாங்க அப்படின்னா கொஷின் கொடுத்துருப்பாங்க, எப்போ சேமாக வருதுன்னு கேள்வி கேட்பாங்க. தே ஒன்லி ஆஸ்கிங் ஃபார்வேர்டிங், டோன்ட் கோயிங் ஃபார் பேக்வேர்டிங். அப்படிங்கிற என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு 2025 4 அடிக்கும்போது 5×20 0 6×24 ரிமைண்டர் 1 வருது. அப்போ ரிமைண்டர் 1 வந்து அப்போ சேமாக வரும். இட்ஸ் கண்டினியூ ஃபார் ஆஃப்டர் 6 இயர்ஸ். இங்கேல 2031 கேலண்டர் எப்படி இருக்கும்? சேமாக இருக்குன்னு ஆன்சர் யார் பண்ண? நமக்கு 2031 எப்படி இருக்கும்? நமக்கு வந்து சேமாக இருக்கும். தட்ஸ் ஆல். புரியுதுங்களா?
36 பார்த்தீங்கன்னா சம் பீப்புள்ஸ் ஆர் கோயிங் பை ஆர்டினரி போயிருவீங்க கான்செப்ட்டில். ஓகேவா? ஒரு சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஃபாலோயிங் வி ஹவ் டு ஆர்டர் டீச்சிங் ஒரு மெத்தட் இட்ஸ் கால்ட் அது பேஸ். நம்ம வந்து சொன்ன மெத்தட் யாருங்க பேஸ் மெத்தட் சொல்லியிருக்கோம் நம்ம. ஓகேவா? அப்போ பேஸ் மெத்தடில் பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். பேஸ் மெத்தடில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸ் மெத்தடில் 2007 அடிப்பீங்க. 5×20 ஓகேவா? சைஃபர் திரும்ப செய்வீங்க நீங்கள். ஓகேவா? திரும்ப என்ன செய்வீங்க? ஓடுறாங்க நாங்கள் அடுத்து புள்ளி வச்சு போக உங்களுக்கு தேவையில்லை. ஓகேவா? அப்போ ரிமைண்டர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வருதுன்னா என்னது ரிமைண்டர் கண்டிப்பாக வருது இல்லை. ஓகே. அப்போ என்னது இஸ் நாட் அ லீப் இயர். அது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? என்னது இஸ் நாட் அ லீப் இயர். ஓகேவா? லீப் இயராக இருந்து ஜான் ஃபிப்னா மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சரில் நம்ம நினச்சி இது -1 போடுவோம். இது எங்கே சொல்கிறோம் அப்படின்னா ஒன்லி ஃபார் பேஸ் மெத்தடுங்க. புரியுதுங்களா? சம் பீப்புள்ஸ் ஆர் ஃபாலோயிங் ஆர்டினரி கான்செப்ட் ஃபாலோ பண்ணுவீங்க. அவங்களுக்கு என்னது அதை ஃபாலோ பண்ணுங்க. புரியுதுங்களா? நம்ம ஸ்டூடெண்ட் வந்து வேறு ஃபாலோ பண்ணுவீங்க பேஸ் மெத்தட். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்னது இதை தான் போட்டிருப்பீங்க நீங்கள். ஓகே. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த சார் செய்யணும் அப்படின்னா மெத்தட் 3 போயிடலாமா? நம்ம அடுத்து ஸ்டெப் 3 போயிடலாமா? ஸ்டெப் 3 பாருங்கள் என்ன வருது. இயர்னது 2007. கொஸ்டின் என்னங்க 501. ஓகேவா? மந்த் என்னது டேட் எத்தனை? டேட் 31. மந்த் என்ன ஜனவரியா? அதுக்கு என்னங்க பாஸ்வேர்டு 5ங்களா? ஏன் ஜானோக்கு 5 ஸ்டார் பிடிக்கும் அப்படிங்கிற ஜானோ ஜனவரி அக்டோபர் என்ன பாஸ்வேர்டு 5 பாஸ்வேர்டு. மொத்தமாக கூட்டுங்க. என்ன வருது 9 + 5 14. மேலே ஒன்று போட்டுக்கலாமா? 4 5 இருக்குங்களா? என்ன பார்த்தது 2544 வருது. அப்போ 2544னா 7 3 21 4 4 அடுத்த சாரி 7 வைக்கிறோமா? 3 21 4 திரும்ப 4 இருக்குங்களா? அடுத்தது 6 42 போக 2 திரும்ப ஒரு 4 இருக்குவீங்க. திரும்ப போடுவீங்க 3 21 போட்டு ஆன்சரை 3 கொண்டு வருவீங்க. ஓகேவா? தட்ஸ் ஆல். அப்போ 3னா எதுங்க நமக்கு ஆன்சரு? ஆன்சர் எதுங்க நமக்கு வெனஸ்டே நமக்கு என்னது ஆன்சர். தட்ஸ் ஆல். புரியுதுங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தானது. நமக்கு ஆன்சர் வெனஸ்டே. இங்கே கவனிங்க. இஃப் இட் வாஸ் தேர்ஸ்டே எஸ்டர்டே. புரியுதுங்களா? என்னப்பா நமக்கு என்னது நேற்று என்னதான் வியாழக்கிழமையா? அப்போ வாட் வாஸ் த டே ஆன் 73 days ago ஃப்ரம் டுடே. அப்படின்னது நேற்று வியாழக்கிழமை எனில் 73 நாட்களுக்கு முன் கேட்டிருக்காங்க நம்மகிட்ட கேள்வி. ஓகே. பின்பு கேட்குற முன்பு கேட்டிருக்காங்க. போட்டலாமாப்பா? அப்போ ஃபஸ்ட்டு மனுஷனும் சம் சால்வ் பண்ணுறப்ப வி வாண்ட் டுடே தேவைங்களா? அப்போ நேற்று எஸ்டர்டே. அப்போ இன்றைக்கி என்னப்பா டுடே என்னப்பா நேற்று எஸ்டர்டே. டுடே யார் நமக்கு ஃப்ரைடே. நேற்று வியாழக்கிழமை. இப்போ இன்றைக்கி யார் நமக்கு வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே. ஓகேவா? என்ன கேள்வி விட்டுறாங்க 73 நாட்களுக்கு முன்பு கேட்டுருக்காங்க. அப்போ நீங்கள் 73 7 வகுத்தீங்கன்னா 17 70 ரிமைண்டர் 3 வருதுங்களா? அப்போ என்ன செய்யணும்? ஃப்ரைடேலேருந்து 3 நாள் நீங்கள் முன்னாடி போக ஆரம்பிக்கணும். இது ஃப்ரைடே. முன்னாடி போகலாமா? முதல் வருவாங்க ஃப்ரைடே முன்னாடி தேர்ஸ்டே வெனஸ்டே டியூஸ்டே 1 2 3 ஆன்சர் விரும்பி யார் நமக்கு டியூஸ்டே வர்றாங்க. ஆப்ஷன் நமக்கு வந்து பி தான் நமக்கு ஆன்சர். புரியுதுங்களா? ஓகே. தட்ஸ் ஆல். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். 73 நாட்களுக்கு முன் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் நம்ம என்னது முன்னா நம்ம பின்னாடி தான் போவோம். நம்ம ஆன்சர் நமக்கு டியூஸ்டே. 38 பாருங்கள். இஃப் இட் வாஸ் ஃப்ரைடே 3 days ago. 3 நாட்களுக்கு முன் என்னது ஃப்ரைடே அப்படின்னா 150 நாட்களுக்கு முன் என்னவாக இருக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ 3 நாட்களுக்கு முன் ஃப்ரைடே. அப்போ கவனிங்க ஃப்ரைடேவா எப்போவே 3 நாட்களுக்கு முன்னா. அப்போ அடுத்த என்னப்பா வரும் ஃப்ரைடேக்கு அடுத்து சாட்டர்டே சண்டே மண்டேங்களா? 1 2 3. அப்போ டுடே யார்? புரியுதுங்களா? 3 நாட்களுக்கு முன் ஃப்ரைடே அப்படின்னா அடுத்த பின் யார் இருந்திருப்பாங்க? கண்டிப்பாக இன்றைக்கி யார் உங்களுக்கு மண்டே தான். இப்போ இங்கேருந்து கவனிங்க 1 2 3 நாட்களுக்கு முன் யார் ஃப்ரைடே வர்றாங்க. அப்போ நமக்கு என்னது கண்டிப்பாக டுடே யார் நமக்கு மண்டே தான். டுடே நமக்கு யார் மண்டே. ஓகேவா? இது நமக்கு முக்கியமான ஒரு இது. ஓகேவா? ஸோ டுடே மண்டே அப்புறம் என்ன கேட்டாங்க 150 நாட்களுக்கு முன்பு கேட்டிருக்காங்க நம்மகிட்ட. அப்போ 150க்கு 7 அடிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன வருது பாருங்கள் 7 14. ஓகேவா? ரிமைண்டர் 1 வருவாங்களா? 1 7 ரிமைண்டர் 3 வர்றாங்க. அவங்க கேட்ட கேள்வி என்னது 150 நாட்களுக்கு முன்பு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன செய்யணும்? ஃப்ரம் மண்டே யூ ஹவ் டு கோயிங் ஃபார் 3 days என்னது பிஃபோர் முன்னாடி போகணும் நீங்கள். அப்போ மண்டேக்கு முன்னாடி போங்க. சண்டே
சாட்டர்டே ஃப்ரைடே 1 2 3. அது ஆன்சர் வில் பி யாருன்னு நமக்கு ஒன்ஸ் அகைன் ஃப்ரைடே வில் பி அவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தட்ஸ் ஆல். புரியுதுங்களா? 39 கொஸ்டின் பார்த்துடலாமா? 39 கொஸ்டின் ரொம்ப ஈஸி தான். என்னட்டாங்க ஈஸியாக என்னது நம்பர் அனாலஜி கொஸ்டின் தான். எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. கொஸ்டினில் 10 × 5னா 50, 50 × 5 என்னது 250. அதே மாதிரி 20 × 5 என்னது 100, 100 × 5 என்னது 500. அப்போ எல்லாம் நினைப்பாகுது இன்ட் என்னது உங்களுக்கு 5 ஆகுது. அதே மாதிரி யார் தான் பாருங்கள் 14 × 5 70 ஓகே. பட் என்னது 70 × 5 என்னது 350 வரணும், வரலை. 20 × 5 80 இல்லை 100. 10 × 5 50 ஓகே. பட் இங்கே என்னது 250 வரணும், வரலை. இங்கே பாருங்கள் 8 5 40, 45 200. அப்போ இந்த ஒன்று எப்படி இருக்குது சரியாக இருக்குது. ஆன்சர் யார் நமக்கு டி. செஞ்சு பார்த்தா ஈஸியாக ஆன்சர் பண்ணுறது அதெல்லாம் அப்படி தான் உங்களுக்கு. லாஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. 40வது கொஸ்டின். எஸ் என்ன கொஸ்டின் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஈஸியாக நம்பர் அனாலஜி கொஸ்டின். ஒன்ஸ் சொல்லிட்டு நான் நீங்கள் அனாலஜியில் நம்பர் கை வைக்கணும் அப்படின்னாவே யூ ஹவ் டு நோ பேசிக்ஸ். ஓகேவா? கியூப் நம்பர், ஸ்கொயர் நம்பர் அண்ட் தென் பிரைம் நம்பர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங்கிங். பார்த்துக்கலாமா? சொல்லுங்கள். இங்கே 11க்கு என்ன கொடுத்துட்டாங்க? தி கிவன் 122 கொடுத்துட்டாங்களா? பிறப்பா வந்துருக்கணும். 11 ஸ்கொயர் பண்ண என்ன வருது? 121 ப்ளஸ் 1 ஆனது 122. அப்போ சேம் பாருங்கள் 14க்கு 197 கொடுத்துட்டாங்க அப்படின்னா இங்கேருந்து என்ன அர்த்தம்? 14க்கு ஸ்கொயர் போட்டால் 196 வரும். ப்ளஸ் 1 ஆனது 197. ஓகே. அப்போ சேம் பார்த்தீங்கன்னா 18 கொடுத்துட்டாங்க சார். அப்படின்னு செய்யணும் 18க்கு நீங்கள் ஸ்கொயர் பண்ணி பாருங்கள். என்னப்பா 18 ஸ்கொயர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சொன்னா ட்ரிக் சொன்னா ஸ்கொயர் ட்ரிக் சொன்னா 8க்கு ஸ்கொயர் பண்ணுங்கள் 64, 1க்கு ஸ்கொயர் பண்ணுங்கள் 1 தான். ஃபுல்லாக பெருக்கணுமா? 1 8 8, 8 × 2 எத்தனை? இங்கே 2 இருக்கா? 16, 4 12க்கு 2 மேலே 1. என்ன ஆன்சர்? 324. ஓகேவா? அப்போ வரக்கூடிய ஆன்சர் 324 + 1 போட்டால் ஆன்சர் 325 வர்றாங்க. ஆன்சர் பாருங்க 325. தட்ஸ் ஆல். ஓகேவா? வி கம்ப்ளீட்டிங் 40 கொஷின்ஸ். ஓகே, தட்ஸ் ஆல். ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸாம் முடிஞ்சது. ஓகேவா? ஸோ என்னைக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிச்ச உடனே இந்த இது பார்த்துருங்க. நீ படிக்கிறக்கான மெத்தட் என்ன பண்ணால் படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும், எக்ஸாம் எழுதணும், தப்பை திருத்திக்கிறணும். புரியுதுங்களா? ஸோ அவங்க சொல்லிக் கொடுத்த மெத்தட் வந்து ரொம்ப மெத்தட் புதுசாக இருக்கும் உங்களுக்கு. டெஸ்ட் வச்சு போட்டவங்களுக்கு ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா பேருப்பா நாங்கள் ஃபாலோ பண்ணுற மெத்தட் நான் எதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் கேலண்டர் வி ஆர் யூசிங் ஒன்லி ஒன் மெத்தட். இட்ஸ் கால்ட் பேஸ் மெத்தட். ஓகேவா? அண்ட் ஐ திங்க் ஓகே இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு யூ. பார்த்தீங்கன்னா அந்த சேம் கேலண்டரில் அப்போ தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்திருக்கும். அண்ட் யூஸ்வல் டேஸ் இப்போ தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்திருக்கும். அண்ட் இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு யூ. ஓகேவா? ஐ ஹோப் ஐ கேன் டூ யுவர் பெஸ்ட். புரியுதுங்களாப்பா? ஸோ கீப் ஆன் ஸ்டடிங். நம்ம February 8 நமக்கு என்னது ஒரு பெரிய எக்ஸாம்ஸ் இருக்குது. நம்ம கண்டிப்பாக அதை வந்து ஃபேஸ் பண்ணி ஆக போகிறோம். ஆனால் சொல்லிட்டாங்க OMR தான். ஸோ டோன்ட் பேனிக். நீங்கள் எப்பயும் போல எக்ஸாம் எழுதுற மாதிரி எழுதிக்கலாம். யூசிங் பிளாக் பாயிண்ட் பென் ஆல்சோ. ஸோ அதிலே நீங்கள் என்னது எழுதி பழகிக்கோங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் OMR சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் என்னது அதில் வந்து நீங்கள் ப்ராக்டிகல்ஸாக பழக ஆரம்பிங்க. ஓகே. ஸோ 40 கொஸ்டின் முடிச்சோன்னே எத்தனை கொஸ்டின் தப்போ அதை திரும்ப என்னது போட்டு பாருங்கள். தப்பான கொஸ்டினை குறிச்சிட்டு போயிடாதீங்க. தப்பான கொஸ்டின் திரும்ப என்னது போட்டு பாருங்கள். அது நாட் ஓன்லி ஃபார் ரீசனிங். ஓகேவா? ஃபார் GS அண்ட் லாங்குவேஜ் ஆல்சோ. நீங்கள் GSல தப்பு பண்ணிட்டீங்கன்னா திரும்ப எடுத்து படிக்க ஆரம்பிங்க. அது மாதிரி லாங்குவேஜ் எதாவது மாட்டாங்க. எங்கே தப்பாக இருக்குன்னு பார்க்க ஆரம்பிங்க. ஓகேவா? கொஸ்டினை தெளிவாக படிக்க ஆரம்பிங்க. நிறைய என்ன பண்ணுறாங்கன்னா கொஸ்டினில் தப்பாக படிச்சிடுறாங்க. ஸோ ஆன்சர் தப்பாக வருது. புரியுதுங்களா? தெளிவாக கொஸ்டினை படித்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? ஸோ தேங்க்யூ. நம்ம நினச்சலாம் கொஸ்டின் டெஸ்ட் 2க்கான டிஸ்கஷன் நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். நம்ம புரியுதுங்களா? டெஸ்ட் 2க்கு நம்ம வந்து வீடியோ கொடுத்துற ஓரியன்டேஷன் ஃபஸ்ட் நீங்கள் அதை பார்த்துட்டு அடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? தேங்க்யூப்பா.